இப்ப இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பத்தினா நடுராத்திரி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள தன்னந்தனியா ஒரு கார் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு காரை ஓட்டப்பைய பாதிலேயே வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே பொறுமையா பின்னாடி போய் அந்த டிக்கை ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படுபாவி பைய ஒரு கொலகாரன் அப்படிங்கிற விஷயமே தெரியுது. ஏன்னா ஒருத்தரை கொன்னு அவனைத்தான் டிக்கில போட்டு வச்சிருக்கான். போட்டது மட்டும் இல்ல, அப்படியே அவனோட பிணத்தை தரன்னு இழுத்துட்டு போய் அங்குள்ள மரத்துல சாத்தி வச்சு கேன் ஃபுல்லா இருக்கிற பெட்ரோலை அப்படியே அவனோட உடம்பு முழுக்க ஊத்தி மொத்தமா கொடுத்து விட்டு ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி அந்த உடம்ப அழிச்சிடறான். அண்ட் இப்படி ஸ்டார்டிங்லயே ஒரு கொலையை காமிச்சுதான் இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் இந்த சைக்கோ பைய ஒரு பயலோட பணத்தை மொத்தமா எரிச்சா இல்லையா, அத போலீஸ் கண்டுபிடிச்சிச்சு. இந்த கொலை பண்ணது யாரு, செத்து போனது யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே டைம்ல ஒரு கொள்ளக்கார கும்பல் பத்தினா பேங்க்ல உள்ள பணத்தை ஆட்டை போடுறதுக்காக முகத்துல மாஸ்க்ல மாட்டிக்கிட்டு அப்படியே உள்ள வந்து கண்ணை காட்டி எல்லாத்தையும் மிரட்டி, பாருங்க 10 நிமிஷம் தான் எங்களுக்கு தேவையான படத்தை எடுத்துட்டு நாங்க போயிட்டே இருப்போம், அதை விட்டுட்டு எவனாவது ஹீரோயிசம் பண்ணும் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சிங்க, அப்புறம் உங்க உசுருக்கு நான் உத்தரவாதம் இல்ல பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த கேங்கோட லீடர் இங்க இருக்கிற அப்பாவி மக்களை மிரட்டிட்டு இருக்கிற டைம்ல அவனோட கூட்டாளிகள் மேனேஜரை கூட்டிட்டு இந்த லாக்கர் ரூம்குள்ளே போயிட்டு தேவையான இந்த பணம் நகை இது எல்லாத்தையும் பேக்ல போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்த திருட்டு கும்பலோட தலைவன் எந்த அளவுக்கு ரொம்ப கேவலமானவனா இருக்கான் பாருங்க. ஏன்னா பேங்க்லயே அவ்வளவு நகையை ஆட்டை போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு அம்மா அடகு வச்ச தன்னோட வலைகளை அப்படி மீட்டி எடுத்து கையில வச்சுட்டு இருக்கு போல. ஆனா அந்த நகை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த வலைகளை பிடிங்கிட்டு இருந்த கேப்ல இந்த பேங்கோட செக்யூரிட்டி பரவாயில்லைங்க நல்ல தைரியமான ஆளா இருப்பார் போல. அப்படியே அவன் கூட சண்டை போட்டு அவன் கையில உள்ள அந்த கண்ணை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அவன் தான் மலமாடு மாதிரி இருக்கானே. அதனால அசால்ட்டா இந்த மனுஷனை தள்ளி விட்டு பட்டான அவரோட உடம்புல ஒரு புல்லட்டை இறக்க அவள்தான் அவரோட சோழி முடிச்சு. அதே மாதிரி ஒருத்தனை கொன்னுட்டோம் அப்படிங்கிற பயமோ ஒரு பதட்டமோ கொஞ்சம் கூட இந்த கொள்ளக்கார பயலுக்கு இல்ல. செத்தா செத்துட்டு போறான்னு நகையும் படத்தை மட்டும் ஆட்டை போட்டு இவனுங்க வண்டியில அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். இப்ப அங்க சீனை கட் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஆபீசரா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோ அரவிந்த காட்டுறாங்க. இப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறவன் நேரா அந்த பேங்க கொள்ளடிச்சிருப்பாங்க இல்லையா ஒரு கும்பல், அந்த கும்பல் எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு நேரா அந்த கேங் லீடருக்கு முன்னாடியே போயிட்டு உட்காரான். உட்காந்து பரவாயில்லையே சீட்டு பாட்டு சரக்குன்னு செம்ம ஜாலியா இருக்கீங்க போல, முகத்திலயும் கொஞ்சம் பயம் தெரியுது, என்ன நீங்க ஒளிஞ்சிருந்த இடத்த நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்களான்னு அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு இந்த கேங்க பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். இவனுக்கு பொதுவா சென்னையை விட்டுட்டு சின்ன சின்ன பேங்க் இந்த பினான்ஸ் கம்பெனி இருக்கும் இல்லையா, அதுங்களை மட்டுமே டார்கெட்டா வச்சு கொள்ளடிக்கிற கும்பல். முக்கியமா சொல்லணும்னா இவனுக்கு சூஸ் பண்ணி ஒரு பேங்க்ல கொள்ளடிக்கிறானுங்கன்னா அந்த நியூஸ் போலீஸுக்கு போய் அவங்க அங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் டைம் இருக்கிற அந்த மாதிரியான பேங்கை மட்டும் தான் கொள்ளடிப்பாங்க. அதனால தான் போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த கும்பல் இப்ப சென்னையில பல இடத்த குறி வச்சிருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சோ அவங்களை பிடிக்க எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி நான் ஒரு சில பேங்க்லயும் பினான்ஸ் கம்பெனில அடக்க வச்சிருக்கிற இந்த நகைகளையும் ஜிபிஎஸ் டிவைஸை செட் பண்ண சொல்லிருக்கேன். அதனால அவனுங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பேங்க்ல கொள்ளடிக்க போறானுங்க, நகையை தூக்குவானுங்க. அப்ப அந்த ஜிபிஎஸ் டிவைஸை வச்சு அவனுங்க இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சதானே எப்படி நம்ம ஹீரோ பிளான் போட்டுதான் இப்ப இந்த கொள்ளக்கார கும்பலை கண்டுபிடிச்சிருப்பான். கண்டுபிடிச்சிட்டு இதை பாரு 10 நிமிஷம் தான் போலீஸ் வேன் வந்துரும், சமத்தா போய் வண்டியில ஏறிக்கிட்டா உனக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஒரு வேலை ஏதாவது சேட்டா பண்ணன்னு சொன்னதுமே அந்த கேங்க சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப பதிலுக்கு ஹீரோ அந்த பழையில போட்டு அடின்னு அடிச்சு தோலெல்லாம் உரின்னு உரிச்சு கடைசியா மொத்த பெத்தியும் மட்டையாக்கி போலீஸ் வேன்ல இந்த பூரா பத்தி ஏத்திடுவான். சோ இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு ஏஎஸ்பி போலீஸ்காரனை காட்டுறாங்க. இப்ப அவங்கிட்ட கமிஷனர் 2 கேஸ் ஃபைல்ஸை கொடுத்து நம்ம ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சைக்கோ பைய இன்னொருத்தனை எரிச்சு கொள்ற மாதிரி ஒரு சீனை பார்த்திருப்போம் இல்லையா, அந்த கொலை மாதிரியே இப்ப வேளச்சேரியில இன்னொரு கொலை நடந்திருக்கு. இது இன்னும் தொடர கூட சான்ஸ் இருக்கு. அதனால உடனே இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் என்ன பண்ணானா சென்னையில தொலைஞ்சு போன அந்த மிஸ்ஸிங் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ப்ரொஃபைல் எதுவும் மேட்ச் ஆகுதா, ஒருவேளை செத்து போனவங்களுக்கும் இவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தேடிட்டு இருப்பான். ஆனா அப்படி தேடினதுல அவனுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்காது. பட் அதுக்கு பதிலா அந்த சைக்கோ பைய இன்னொருத்தரையும் கொண்டு அவனோட உடம்பையுமே எரிச்சு அடையாளம் தெரியாம போட்டு வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல, இப்ப கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ஆள் யாரு அப்படிங்கிற விஷயத்த கூட அந்த போலீஸ்காரனால கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்றதுக்குள்ளேயே அந்த சைக்கோ பைய இன்னும் 2 பேத்த கொண்டு அவங்க எரிச்சு அதே பேட்டர்ன்லயே கொலை செஞ்சு வச்சிருப்பான். இதனால கமிஷனரே கடுப்பாயி கேஸ் ஃபைல அப்படியே இந்த பையனோட மூஞ்சில விட்டு எறிஞ்சு, ஏயா இத்தனை நாள் இந்த கொலையை பத்தி விசாரிக்கிற ஒரு சின்ன க்ளூ கூட அவனுக்கு கிடைக்கல, நீ எல்லாம் என்னையா போலீஸ்காரன், இனிமே மூஞ்சில முடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை திட்டி வெளியில அனுப்பும்போது இவனுக்கும் ஒன்னும் புரியல இந்த கொலகாரே யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் மட்டும் தான் அவனோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்ப சடனா அவனுக்கு ஒரு போன் கால் வர, இவனும் நைட் டைம்ல ஜீப் எடுத்துக்கிட்டு ஹைவேல செம வேகத்துல போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னமா ஆப்போசிட்ல இருக்கிற பேரிகேட்டை நோட் பண்ணாம அப்படியே அது மேல வண்டியை விட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. பட் நல்ல வேளை அவனோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கான். அவனால வாய் திறந்து பேசக்கூட முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கான். கோமாவுக்கு போயிட்டான். போத குறைக்கு இந்த மீடியா கரைகளும் இந்த தொடர் கொலையை விசாரிச்சுட்டு இருந்த ரஞ்சித் அப்படிங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காரு. இதனால அடுத்து அந்த கேஸ் நடத்த போறது யாரு, ஒருவேளை அந்த கேஸ் சிபிஐக்கு மாற போதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வர சொல்லி இந்த கமிஷனர் பேசிட்டு இருப்பாரு. பாருப்பா உனக்கே தெரியும் இந்த சீரியல் கில்லர் கேஸ ரஞ்சித் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். பட் எதிர்பாராத விதமா ஏற்பட்ட இந்த ஆக்சிடென்ட்ல அவர் கோமாவுக்கு போயிட்டாரு. போதா குறைக்கு டிஜிபி சரி பொலிட்டிக்கல் சைட்லயும் சரி இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும், இல்லாட்டி சிபிஐக்கு மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதனால இதுக்கப்புறம் இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறது நீதான். எவ்வளவு சீக்கிரம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிரு. ஏன்னா இது வரைக்கும் 6 கொலை அவன் பண்ணிருக்கான். அதே மாதிரி உனக்கு இந்த கேஸ பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, உனக்கு ஏதாவது அசிஸ்ட் தேவைப்படுதுடா, பக்கத்துல நிக்கிறார் இல்லையா எஸ்ஐ
மனோகர் அவரு உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு அப்படியே இந்த கேஸ் ஹீரோவோட கைக்கு வருது. அப்படி வந்ததுமே ஹீரோ பண்ற முதல் விஷயம், கொலை செய்யப்பட்ட இந்த 6 பேரும் எந்த இடத்துல கொலை செய்யப்பட்டாங்கன்னு அந்த 6 இடத்துக்குமே போறான். போயிட்டு ஷாக் ஆயிட்டு எஸ்ஐ கிட்ட மாதிரி இப்ப கோமால இருக்க ஏசிபி ரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் ஏகப்பட்ட கேஸ் அதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஆனா அப்பேற்பட்டவராலே இந்த கேஸை ஏன் கிராக் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயம் இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்னா இந்த கொலை செய்யப்பட்ட 6 பேரும் செத்து போய் கிடந்த அந்த இடத்துல ஒரு சிசிடிவில கொலை செய்தவனோட பிங்கர் பிரிண்ட் இல்ல, ஒரு ஹேர் டிஷ்யூ கூட இல்ல. போதாக்குறைக்கு கொலை பண்ணவங்க எல்லாருமே இவன் சிட்டி லிமிட்டை தாண்டி தான் டிஸ்போஸ் பண்ணிருக்கான். அதனால மனோகர் இந்த கேஸை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டா, அவ பார்த்தாலே தெரியுது சார், 6 பேர்த்த ஒரே மாதிரி ஒரே பேட்டர்ல கொலை பண்ணிருக்கான். அப்ப கண்டிப்பா ஒரு சைக்கோ கொல்லர் தானே அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னா மேபி இருக்கலாம். பட் ஹீரோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றானா, கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தரோட அடாப்சி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது யாரையுமே இந்த கொலைகாரன் உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணல. பட் எல்லாரையும் கரெக்டா பாயிண்ட் பிளாக்ல கொலை பண்ணி அவங்களோட உடம்பை எரிச்சிருக்கான். அதாவது பாயிண்ட் பிளாக்னா என்னன்னா, ஒருத்தர கன்னை வச்சு ஷூட் பண்ணும்போது தூரத்துல இருந்து ஷூட் பண்ணாம அவங்க உடம்பா கரெக்டா அவங்க சாகுற இடத்த பாயிண்ட் பண்ணி அந்த இடத்துல ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அதை தான் பாயிண்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. அப்ப எஸ்ஐ எல்லாம் ஓகே சார், அவ ஒருத்தரை கொன்னு எதுக்கு அவனோட உடம்பை எரிக்கணும், அவங்களோட ஐடென்டிட்டியை எதுக்கு மறைக்கணும்னு கேட்கும்போது மேபி அவ அப்படி கொலை செய்தவங்களோட ஐடென்டிட்டியை மறைக்காம விட்டுட்டானா அதை வச்சு அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. அதனால தான் மறைச்சிருப்பான். போதாக்குறைக்கு இங்க செத்து போனவங்களோட எல்லா ஏஜ் குரூப்புமே திட்ட ஒண்ணுதான். அதனால இந்த கேஸ்ல நிறைய மர்மம் இருக்கு. இதை பத்தி நீங்க டிபார்ட்மெண்ட்லயே வேற யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்காதுன்னு சொல்லுவோம். அவரும் ஓகேன்னு சொல்லுவாரு. அப்ப ஹீரோ தம்ம பத்த வச்சு, சார் நீங்களும் அடிக்கிறீங்களான்னு கேட்டா அவன் இல்ல சார், இந்த பழக்கத்தை நான் எப்பயோ விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க ஜிப் எடுத்துட்டு அப்படியே ரோட்ல போயிட்டு போது நம்ம மனோகருக்கு ஏதோ கால் வருது. கால் எடுத்து பேசுறவன் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் வந்துறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணத ஹீரோ பார்த்துட்டு, என்ன மனோகர் போன்ல யாரு உங்களோட வைஃபான்னு கேட்டா அவன் முகம் டக்குன்னு ஒரு மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் இல்ல சார், என்னோட மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இப்ப எனக்கு இருக்குது ரித்விக் அப்படிங்கிற என்னோட பையன் மட்டும்தான். அந்த அவன் நான் வீட்டுக்கு வராம சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கான். அதனால தான் அவனை பாத்துக்கிறவன் எனக்கு கால் பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லவும் ஹீரோவும் ரொம்ப வருத்தப்பட்டு சாரி சொல்றான். அதுக்கப்புறம் இந்த மனோகர் வண்டியை நேரா அவனோட பையனோட வீட்டுக்கு தான் வரான். அப்ப பையன் அப்பா பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அப்பா அப்பான்னு அந்த பாசத்தை கொட்டிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துட்டு இருக்கான். பட் ஏன் என்னாச்சு, இவரோட பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கதை போக போக தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற வழியில சடனா அவனோட வண்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க, திணறுது. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அதனால தூரத்துல ஒரு கார் வரத பார்த்துட்டு சரி லிஃப்ட் கேட்டு ஆபீஸ்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டான். உள்ள ஒரு பொண்ணு உட்காந்து அப்படியே ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோ நீயா அப்படிங்கிற மாதிரி சமயம் அவளை பார்த்து முறைக்கிறான். இப்ப கட் பண்ணா 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காட்டாங்க. அதுல இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணம் காதல் இது மாதிரிலாம் பெருசா நம்பிக்கை இல்ல போல. பட் இருந்தாலும் பேரண்ட்ஸ் விடுவாங்களா, அதனால இன்னைக்கு காஃபி ஷாப்ல மீட் பண்ண வர அந்த மாப்பிளையாவது ஓகே பண்ணுவா, உனக்கும் வயசாயிட்டு இருக்கல, நாங்களும் பேரம் பத்தி எல்லாம் பாக்கணும் இல்ல அப்படி மாதிரி கேட்கவும் இவ டக்குன்னு கடுப்புல போனை கட் பண்ணிடுறா. அப்ப அங்க டேபிள்ல ஒரு ஆள் மட்டும் தனியா உட்கார்ந்து நோட் பண்ணிட்டு சரி அவன் தான் கல்யாண மாப்பிள்ளையா இருப்பான்னு பேச்சு கொடுத்தா அது நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்ல இவ பார்க்க வந்த மாப்பிள்ளை இவன் கிடையாது. பட் அப்படி இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இந்த பொண்ணு உங்களோட பேர் என்னன்னு கேட்டா இவன் சொல்லவே மாட்டேங்கிறான். ஆனா இந்த பொண்ணு வம்படியா அவனோட கார்ல இருக்கிறவனோட பேரை பார்த்துட்டு ஓ அரவிந்தடா சூப்பர் பேரு, அதே மாதிரி எனக்கு என் வீட்டுல பாக்குற எந்த மாப்பிளையும் சுத்தமா பிடிக்கல, பட் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோ ஹே ஃபர்ஸ்ட் நீ யாரு, சம்பந்தமே இல்லாம என் கூட பேசிட்டு இருக்க, இது என்ன பிராங்கான்னு கேட்டா இவ சச்சா அதெல்லாம் இல்ல, என்னடா அவ லூசு மாதிரி இவ்வளவு ஓப்பனா பேசுறாளே நீங்க நினைப்பீங்க, பட் நான் அப்படிதான் என் மனசுல படுற விஷயங்களை நான் ஓப்பனா பேசுறேன்னு சொன்ன அடுத்த செகண்டே பின்னாடி இருந்து ஒருத்தன் இவ்வளவு பெரிய அருவாள் எடுத்து நம்ம ஹீரோட தலையை சீவுறதுக்காக வருவான். ஜஸ்ட் மிஸ் கையில புடிச்சிருவான். புடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஒருத்தன் டே நீ தான் அந்த ஐபிஎஸ் ஆபீசரா, கையில ஏதோ ஒரு கேஸ் எடுத்துட்டு அதை முடிக்காம வைக்க மாட்டியாமே, அதான் ஒன்ன முடிக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மொத்த பேரும் நம்ம ஹீரோ கொலைப்படுறதுக்காக ட்ரை பண்ணும்போது இவன் அங்க இருக்கிறவங்களை போட்டு பொட்டி அத்தனை பத்தி அடிச்சு ஓட விட்டுருவான். ஓட விட்டு பார்த்து இல்ல இதானா என்னை விட்டு எப்பவுமே கொஞ்சம் விலகியாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே அவன் இந்த இடத்த விட்டு கிளம்ப. அதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணை பார்க்க வந்த அந்த மாப்பிள வரான். வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரின்னு சொன்னா பரவாயில்ல நீங்க லேட்டா வந்ததுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இந்த நிமிஷத்துல இருந்து இந்த பொண்ணு நம்ம ஹீரோவா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதாவது பொதுவாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா எப்படி அவளை விடாம அவளோட வீடு படிக்கிற இடம் பஸ் ஸ்டாண்டுன்னு அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவானுங்க. இப்ப அதே மாதிரியே இந்த பொண்ணு நம்ம ஹீரோ போற எல்லா இடத்துக்கும் அவனையும் ஃபாலோ பண்ணிட்டு போறா. வீட்டு வாசல்ல நின்று வரைக்கும் இவனையே பாக்குறா. பட் பதிலுக்கு ஹீரோ இந்த பொண்ணு எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். போதா குறைக்க இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவோட நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு கால் கூட பண்றா. பண்ணிட்டு நான் தான் சார் அந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ண மறந்துட்டீங்கன்னு கேட்கும்போது இவன் டக்குனு பதிலை பேசாம போனை கட் பண்ணிடுவான். இப்ப அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே பிரசன்ட்க்கு வந்தா ஹீரோ சாரி நீ தெரிஞ்சதான் இந்த வண்டியை நான் நிப்பாட்டி இருக்க மாட்டேன், அதனால நீ முதல்லங்கிறது கிளம்புன்னு சொல்லும்போது இல்ல நான் நீங்கன்னு தெரிஞ்சுதான் வண்டியை நிப்பாட்டேன், அதனால இப்ப மட்டும் நீங்க உள்ள வந்து ஏறல அப்புறம் நானும் போக மாட்டேன் உங்களையும் போட மாட்டேன்னு வம்பு பண்ணுவோம். இவனு வர வழி இல்லாம ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சுன்னு வண்டியில ஏறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மனோகரும் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கான் இல்லையா இந்த ரஞ்சித் அவனை பாக்குறதுக்காக போறாங்க. மனுஷன்
பேஷண்ட்டுக்கு இன்னும் நினைவு திரும்பி வரல. சரின்னு பொண்டாட்டியை பார்த்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கும்போது அவர் இப்போதைக்கு உயிரோட இருக்காரு சார், அவருக்கு நினைவு திரும்பல, பட் ஒருவேளை அந்த நினைவு திரும்பறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படி மாதிரி இவங்க பேசிட்டு போது ஹீரோ சரிமா உங்க புருஷன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டீல் பண்ணிட்டு இருந்த அந்த கேஸை இப்ப நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அவர் வீட்டுல இருக்கும்போது இந்த கேஸை பத்தின நோட்டு இல்லாட்டி டைரி ஏதாவது யூஸ் பண்ணதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்கும்போது இவன் இல்ல சார் அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல, ஞாபகமும் இல்ல, ஓகேவா அப்படி ஒரு வேலை தெரிய வந்தாலும் ஞாபகத்துக்கு வந்தாலும் உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிறது கிளம்பி போயிடுறான். இப்ப கட் பண்ணா நைட் ஆகுது, வெளியில ஷோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தனியா உட்காந்து போன் நோண்டிட்டு இருக்கான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த அந்த சைக்கோ கொலகாரன் இருக்கா இல்லையா, அவனோட பெஞ்ச் கார்ல உட்காந்து நோட் பண்ணிட்டு இந்த சாக்குல செஞ்ச ஒரு வித்தியாசமான மாஸ்க் ஒன்னையும் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த மலையில பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து இருக்கவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். என்ன அவனை ஏத்து இறக்கமா பார்த்துட்டு அவன் கத்துறதுக்கு முன்னாடி ஷாக் கொடுக்குற அந்த மிஷின் இருக்குல்லையா, அதை வச்சு ஷாக் கொடுத்து அவனை மட்டையாக்கி அப்படியே வண்டியில கடத்திட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இப்ப கட் பண்ணா அந்த கொலகார பையன் 7ஆவதா இன்னொரு நபரையும் கொலை பண்ணிருக்கான். கொலை பண்ணி ஏதோ ஒரு பழைய ஃபேக்டரியில போட்டு வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ பாட்டுக்குறான். வந்துட்டு ஏதாவது ட்ரேசஸ் கிடைச்சதா, க்ளூ கிடைச்சதான்னு கேட்டா எதுவும் கிடைக்கல. அதனால ஃபார்மாலிட்டிஸை முடிச்சிட்டு சீக்கிரம் இந்த பாடியை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் மீடியா கிட்ட பேசலாமே வந்தா அவனுக்கு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கறாங்க. சார் இப்படி கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, இதுல உங்களுக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா, அந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிங்களா, இல்ல உங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு இந்த கேஸ் சிபிஐக்கு எல்லாம் மாற போறதா சொல்றாங்களே, அப்ப போலீஸ் தோத்துருச்சா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரே வார்த்தை இந்த கேஸ் அவ்வளவு ஈஸியா முடிகிற கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப புதுசா ஒருத்தன் கொலை செய்யப்பட்டிருப்பா இல்லையா, அந்த பையனோட உடம்ப அடாப்ட் பண்ணி முன்ன நடந்த அந்த கொலைக்கும் இப்ப நடந்த அந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு கேட்கும்போது டாக்டர் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல, பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணிருக்கான், உடம்ப எரிச்சிருக்கான், செத்து போனவரோட வயசும் மத்தவங்கள மாதிரியே ஒரு 30 வயசு தான் இருக்கும், ஆனா இந்த பாடியில கிடைச்ச ஒரு வித்தியாசமான விஷயம்னா அது இந்த பிளேட் தானே. ஹீரோவோட கையில ஒரு சின்ன தகட கொடுக்குறான். இது என்னதுன்னு கேட்டா இது ஆங்கிள் சர்ஜரி பிளேட்டா, அதாவது இறந்து போன அந்த நபர் இருக்கா இல்லையா, இந்த நபருக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி கால்ல ஆபரேஷன் பண்ணி அந்த கால்ல அந்த பிளேட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால மேபி இது மாதிரி சர்ஜரி பண்ற டாக்டர் பார்த்து நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது புதுசா இன்ஃபர்மேஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லவும் ஹீரோ அப்படிதான் ஒரு டாக்டர் பாக்கிறதுக்காக வந்திருப்பான். வந்தா அவரும் அந்த பிளேட்டை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பிளேட்டை இப்பதான் ரொம்ப ரீசெண்டா மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, இத மெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ரூவ் பண்ணியே ஒரு வருஷம் தான் இருக்கும், அதனால இதுக்கான சர்ஜரி ரொம்ப கம்மியா தான் நடந்திருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ ஷாக் ஆயிட்டா. அப்ப டாக்டர் கடந்த 7 மாசத்துல இந்த பிளேட்டை வச்சு யாருக்கெல்லாம் சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்கும்போது கண்டிப்பா இந்த பிளேட்டை நீங்களே பாருங்க, இதை மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த கம்பெனியோட பேரு கூட அதை காட்டுது, நீங்க கேட்கிற டேட்டில என்னால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்குள்ள கொடுக்க ட்ரை பண்றது ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அவனும் சரி ஓகே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வெளில வரான். ஆனா அப்படி வரும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த மனோகர் இருக்கார் இல்லையா, அவர் இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு வெளில போறத நோட் பண்ணிட்டு அவன் பார்த்த டாக்டர் இவன் பாக்குறதுக்காக உள்ள போறான். போயிட்டு மனோகருக்கு என்ன பிரச்சனை, அவர் எதுக்கு உங்களை பாக்குறதுக்காக வந்தான்னு கேட்கும்போது டாக்டர் ஒரு மாதிரி ரொம்ப தயங்குவாரு. ஆனா ஹீரோ அதுக்குள்ளேயே மனோகரோட கேஸ் ஃபைல்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு அவனுக்கு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த மனோகருக்கு லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு இதய நோய் வந்திருக்கணும், அந்த நோயை குணப்படுத்த இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பார்க்க வந்தாரு. அண்ட் எனக்கு இருக்கிற இந்த நோயை பத்தி மத்தவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணவும் தான் நானும் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல தயங்கிட்டேன்னு சொல்றாரு. அதனால ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பேஷண்டோட லிஸ்ட் கட்டுப்பா இல்லையா, அந்த லிஸ்ட் வந்துச்சு. அதுல மொத்தமா 40 பேர் அந்த பிளேட் சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஆனா அதுல இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட வயசோட ஒத்து போறது ஒரு 7 பேர் மட்டும் தான். அதனால அவங்கள மட்டும் பார்க் பண்ணி ஒவ்வொருத்தரையா தேடி தேடி அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த ஆபரேஷன் நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணா எல்லாத்துக்கும் ஆபரேஷன் நடந்திருக்கு. சோ இவங்கள்ட்ட உள்ள லிஸ்ட் படி பார்த்தா 7 பேரு 6 பேரை செக் பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்த மட்டும் தான் பாக்கி, அவனோட பேர் ஏதோ சுதாகரா. அதனால கடைசியா அந்த சைக்கோவால கொலை செய்யப்பட்டிருந்தா இல்லையா, கால்ல கூட பிளேட் வச்சிருந்தாரு, அந்த நபர் இவனா தான் இருக்கணும். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த கொலைகாரனை ஈஸியா புடிச்சலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்ணாடிக்காரர் இருக்கான். அவனுக்கு உடம்பு முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு அப்பாவும் இருக்கிறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு இங்க சுதாகர்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்டா ஆமா சார் அது நான் தான், என்னோட பேர் தான் சுதாகர்னு இவன் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறான். சரி உங்களுக்கு ரீசென்ட் டைம்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சான்னு கேட்கும்போது ஆமா சார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல என்னோட கால் டேமேஜ் ஆகி கால்ல பிளேட் வச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு சரி அந்த காயமான இடத்த காட்டு, ஆபரேஷன் ஆன இடத்த காட்டுன்னு கேட்டா இவனும் காட்டான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதனால ஹீரோவும் புரியாம என்னடாது நம்ம வச்சிருக்கிற லிஸ்ட் படி பார்த்தா இந்த வீட்டை சேர்ந்தவன் தான் அந்த கொலை செய்யப்பட்டவனா இருக்கணும், ஆனா அதுக்கு பதிலா இங்க ஒருத்தர் இருக்கான் தனக்கும் ஆபரேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கால்லாம் காட்டானு முடிச்சிட்டு இருக்கும்போது பதிலுக்கு அந்த கண்ணாடிக்காரனோ பம்மிக்கிட்டு சார் என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, சேச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, உங்க கால்ல உள்ள பிளேட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க இல்லையா அந்த கம்பெனில குவாலிட்டி சரியில்லைன்னு கேஸ் போட்டிருக்காங்க, அதனால அவங்க தயாரிச்ச அந்த பிளேட் எல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்து ஹீரோ ஒரு பொய்ய சொல்ல இவனும் அதை அப்படியே நம்பிடுறான். இப்ப ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களான்னு கேட்கும்போது இவனும் உள்ள போறான். அப்ப அவன் உள்ள போன டைம்ல நம்ம ஹீரோ ஃப்ரிட்ஜ் மேல இருக்கிற ஒரு புக் ஓபன் பண்ணி படிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கா உடம்புல வேர்க்குது. அதனால அந்த தண்ணியை முழுசா கூட பிடிக்காம டக்குனு ஹீரோக்கு முன்னாடி காமிச்சு இந்தாங்க சார் தண்ணின்னு கொடுக்கவும் அவனும் அதை குடிச்சிட்டு சைலண்டா அந்த இடத்த விட்டு வெளில வரான். ஆனா அந்த கண்ணாடிக்காரன் என்ன திருட்டு வேலை பாக்குறான், ஹீரோ பார்த்ததும் ஏன் அப்படி பயப்படுறான் அப்படிங்கிற விஷயம் தான் புரியல. அப்ப எப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி சுத்திட்டு இருப்பா இல்லையா சாமன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மீட் பண்ணல அந்த ஹோட்டல் அங்க கிளம்பி உடனே வாங்கன்னு கூப்பிடவும் ஹீரோ போனா போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவ பொறுமையா ஹீரோ உட்கார சொல்லி பாருங்க எனக்கு இந்த லவ் மடியும் அதுவும் இந்த கண்டதும் காதல் வரும் இல்லையா அது மாதிரிலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை
நம்பிக்கையா இருந்தது இல்ல. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இது உண்மைன்னு தோணுச்சு. அதனால உங்களை கல்யாணம் படிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கையை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு கையில அப்படி மோதிரத்தை எடுத்து காமிச்சிருவா. பட் ஹீரோ அதை பாரு, உனக்கு என் பேர் தெரியும், நான் ஒரு போலீஸ்காரன் மட்டும் தான் தெரியும், மத்தபடி என்னை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அதே மாதிரி இதெல்லாம் இந்த வயசுல வர உடம்பு கோளாறு. அதனால உனக்கு பிடிச்ச பையனை ரோட்ல தேடாம உன்னோட ஆசையை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லு, அவங்க உனக்கு நல்ல பையனை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெளியில போலாமேன்னு பார்த்தா இந்த பொண்ணு நிப்பாட்டி, ஒரு நிமிஷம், நான் எப்பவும் பைத்திய மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறதுனால என்ன ரொம்ப கேவலமான பொண்ணு நினைக்கிறீங்களா நீங்க? அதனால தான் என்னோட வேல்யூ உங்களுக்கு தெரியல. பட் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்க பின்னாடி வர மாட்டேன், உங்க முகத்துல முழிக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா அதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நான் உங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காதல் உடம்பு கோளாறு இல்ல, மனசு கோளாறு அப்படிங்கிற விஷயத்த அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுதுகிட்டேங்கிறது கிளம்பிடுறா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அந்த கொலகார பையன் இன்னொருத்தரையும் கொலை பண்ணி ஒரு குடோன் மாதிரியான இடத்துல எரிச்சு போட்டு வச்சிருப்பான். ஆனா இங்க ஒரு டவுட் என்னன்னா, பொதுவாத மாதிரி யாரையாவது அந்த கொலகாரன் கொன்னாடா சிட்டி லிமிட்டுக்கு வெளியில தான் போடுவான். ஆனா இங்க செத்து போய் கிடக்கிற இந்த பொண்ணு மட்டும் சிட்டி லிமிட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கான். அதனால இந்த லிமிட்குள்ள இருக்கிற போலீஸ் ஆபீசர் கிட்ட உங்க ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு கேட்டா அவர் இல்லங்கிறாரு. சரி வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதா, எவிடன்ஸ் கிடைச்சதான்னு கேட்கும்போது அதுக்கும் இந்த போலீஸ்காரன் இல்லன்னு தான் சொல்றான். பட் பக்கத்துல உள்ள கான்ஸ்டபிள், சார் அந்த பிச்சைக்காரன் சொல்லும்போது, என்ன பிச்சைக்காரன் யாருதுன்னு ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு வயசானவர் கொஞ்சம் மூளை பாதிக்கப்பட்டவர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பார் போல. சோ அவர் ஏதோ நைட் டைம்ல ஏதோ பஸ் பொண்ணு ஒருத்தன் வந்தா அடிச்சா அப்படிங்கிற மாதிரி அறகுறையா சொல்ல அத அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பெருசா எடுத்துக்காம போயா பைத்தியம் சொல்லி அந்த ஆளை வெளியில அமைச்சிருப்பான். அதனால ஹீரோ அந்த பெரியவரை பார்த்து பேசுற ஏதாவது குழு கிடைக்குன்னு சொல்லிட்டு டைரக்டாவே அவரோட இடத்துக்கு போயிட்டு, சொல்லுங்கயா நீங்க அன்னைக்கு நைட் உங்க கண்ணால என்னத்தை பாத்தீங்கன்னு கேட்கும்போது அப்பதான் ஒரு பிளாஷ்பேக். அதுல ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில இந்த சைக்கோப்பலோட பெஞ்ச் கார் இருக்கு, முகமூடியை போட்டுட்டு அவனும் வெளில வந்திருக்கான். வந்துட்டு டக்குனு அந்த பொண்ணோட கழுத்துலயே ஷாக் கொடுத்து அவளை மட்டையாக்கி கார்ல ஏத்திட்டு போற வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த வயசான நபர் பாத்துட்டு இருந்திருக்காரு. சரி இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்கேயாவது பாத்துருக்கீங்களான்னு கேட்கும்போது பாத்திருக்கேன், அந்த பொண்ணு ஸ்கூட்டில ஒரு அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பான்னு சொல்றாரு. அதனால ஹீரோ நல்லா யோசிச்சுட்டு தினமும் ஸ்கூட்டில வீட்டுக்கும் ஆபீஸ்க்கு போயிட்டு வர பொண்ணு எதுக்காக அன்னைக்கு மட்டும் பஸ்ல வரணும்? ஒருவேளை பைக் ரிப்பேர் ஆயிருக்கும் சார். ஓ ஆமால, அப்படி ரிப்பேர் ஆனா இப்ப அந்த பைக் எங்க இருக்கணும்? மெக்கானிக் ஷாப்ல. அப்ப அந்த மெக்கானிக் ஷாப்பை கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கடையை கண்டுபிடிச்சு ஓனர் கிட்ட பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது, ஆமா சார் அந்த பொண்ணு வந்துச்சு, ஏதோ ஸ்கூட்டில ப்ராப்ளம், அதனால இன்னைக்கு நான் பஸ்ல போய்க்கிறேன், நாளைக்கு வந்து அந்த ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன்னு என்கிட்ட சொன்னிச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரவே இல்லை சார். சரி அந்த பொண்ணு யாரு, அவளோட வீடு இல்லாட்டி போன் நம்பர் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். ஏதோ வர வழியில வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு திடீர்னு தான் அங்க மெக்கானிக் ஷாப்ல கொண்டு வந்து விட்டா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், வண்டியோட சாவி கொடுங்க, அதுல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோ சாவியை கேட்டா அவன் தடவிட்டு இருப்பான். அதனால நீ தேடிட்டே இருன்னு சொல்லிட்டு இவன் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த லாக்க உடைச்சு அந்த சீட்டு கடையில ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு தான் அந்த பொண்ணோட போட்டோ போட்ட ஆர்சி புக்கும் அது கூடவே அந்த பொண்ணோட பேரு மீரா அப்படிங்கிற விஷயமும் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால உடனே அந்த அட்ரஸ் வச்சு இந்த பொண்ணு தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நேத்து நைட்டு அந்த சைக்கோ பையலால கடத்தப்பட்ட அந்த பொண்ணு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள சாதாரணமா இருக்கா. அதனால ஹீரோ வந்துட்டு, இங்க வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டா அவங்க இல்ல சார் ஊருக்கு போயிருக்காங்கன்னு இவ பதட்டமா சொல்லிட்டு போது கூட இருக்கிற கான்ஸ்டபிள், ஹே நீ அந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பிளாஷ்பேக் காட்டாங்க. அதுல நேத்து இதே பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஏதோ திருத்து முடிச்சுட்டே இருந்திருக்கு. அப்ப அத அந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, என்னமா பிரச்சனை, எதுக்குமா ஸ்டேஷன் வந்து கேட்கும்போது, அது சார் என்னோட நாயை காணோம், அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லவும் இந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டு, ஏமா அவன் பணத்தையும் நகையையும் புள்ளையும் பறி கொடுத்துட்டு தெரியுதா, நீ என்னன்னா நாயை காணோம் அதை காணோம் எங்க உயிரை எடுக்கிற, போமா அதெல்லாம் ஒன்னும் கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை வெளியில அமைச்சிருக்காரு. அதனால இப்பயும் இந்த பொண்ணுகிட்ட, என்னமா நீ ஏதோ தேடி வந்திய அந்த நாய் உனக்கு கிடைச்சான்னு கேட்கும்போது இவன் இல்லன்னு தலையாற்றா. அப்ப ஹீரோ பொறுமையா அந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு, இங்க ஹால்ல இருக்க சோஃபா கிளியல, வெளியில நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கான தட்டு இல்ல, அட்லீஸ்ட் நீங்க வளர்க்குற அந்த நாயோட முடியாவது இருக்கணும் அதுவும் இல்ல, அப்படி பார்த்தா நீ சொல்றது சுத்த போய், உன் வீட்டுல நீ நாயை வளர்க்கல, அப்படி இருந்து எதுக்காக நீ ஸ்டேஷனுக்கு வந்த, என் நாயை காணும்னு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு கேட்கும்போது இவ அதுன்ற மாதிரி பயந்துட்டே இருப்பா. அப்ப ஆல்ரெடி உள்ள போய் ஒரு போலீஸ்காரன் தேடிட்டு இருப்பான் போல. அந்த பையன் சார் உள்ள வந்து பாருங்க அப்படி மாதிரி கூப்பிடவும் இவனும் உள்ள போறான். போயிட்டு பார்த்தா அங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா இந்த பொண்ணு பிறக்கும் போது தனியா பிறக்கல, இவளுக்கு ஒரு இரட்டை சகோதரி ட்வின் சிஸ்டர் இருக்கா. அவளும் பாக்குறதுக்கு அச்சசலா இவ்வளவு மாதிரியே இருக்கா. இது இல்லாம ட்வின் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு படிச்ச ஸ்கூலோட குரூப் போட்டோ இருக்கும், அதையும் நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்ப அத கூட இருக்கிற மனோகரை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்ன சார் ஒரே ஸ்கூல்ல இவ்வளவு ட்வின்ஸா படிக்கிறாங்க, நல்லா பாருங்க மனோகர், அது ஒரு ஸ்கூல்ல இல்ல ஒரு கிளாஸ்ல மட்டும் 11 ட்வின்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்பதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோ சுதாகர்னு சொல்லிட்டு ஒரு பையனை விசாரிக்கிறதுக்காக இருப்பாளியா. இப்ப அந்த பையன் எதிர்ச்சியா டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அண்ட் கால் கிட்ட இருக்கிற அந்த சூட் கேஸ் அப்படி எட்டி உரைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற சில போட்டோஸ் எல்லாம் வெளியில வந்து விடுது. அப்படி விழும்போது தான் இந்த சுதாகர் இருக்கா இல்லையா, இவனும் தனியா பிறக்கல, இவனும் ரெட்டையர் தான், இவனுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பானா, வீட்டுக்கு வந்தப்போ அங்குள்ள ஒரு போட்டோ பார்த்திருப்பான். அப்ப அதுலயுமே ட்வின் பேர்ட் அப்படிங்கிற இந்த ஸ்கூலோட நேம் இருந்திருக்கும். அதனால அந்த நேமையும் இப்ப அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கிற அந்த போட்டோ
வச்சுதான் இவனும் ட்வின் அப்படிங்கிற விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டு, பாரு ஒழுங்கா உன் வாயால உண்மையை சொல்லிட்டீங்கன்னா ஓகே, இல்லாட்டி என் ட்ரீட்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் பயந்துகிட்டு, இல்ல சார் நான் எல்லா உண்மையை சொல்லிடுறேன். என்னோட பேர் சுதாகர் இல்ல, என்னோட பேரு சுரேந்தர். என் தம்பியோட பேர் தான் சுதாகர். அவன் ஒரு டிராவல் ஏஜென்சில வேலை பார்த்தான் சார். அப்ப போன மாசம் 23ஆம் தேதி நான் நைட் நல்லா படுத்து தூங்கிட்டு போது என் தம்பி திடீர்னு மெசேஜ் பண்ணி, இன்னைக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் வீட்டுக்கு வர டைம் ஆகும், அதனால நீங்க படுத்து தூங்கிடுக்குன்னு சொன்னா சார். நானும் சரி எப்பவுமே அப்படி லேட்டா தானே வீட்டுக்கு வருவானு அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கலன்னு இவ சொல்றான். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவளோட தங்கச்சியோட பேர் தான் மீரா. அவளும் கடத்தப்பட்ட அன்னைக்கு வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால ஃப்ரெண்டோட வீட்டுல நான் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில வந்தேன்னு மெசேஜ் பண்ணா சார். அதுக்கப்புறம் சரி இவங்க 2 பேருமே காலையில தான் வந்துருவாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நிம்மதியா படுத்து வீட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அடுத்த நாள் காலையில வெடிஞ்சோ அவங்க கிட்ட வீட்டுக்கு வந்து சேரல. ஆனா திடீர்னு அந்த கொலகார பையன் இருக்கா இல்லையா சைக்கோ, அவங்க கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் மட்டும் வந்திருக்கு. அந்த வீடியோ கால்ல இந்த பையனோட தம்பியையும் அந்த பொண்ணோட தங்கச்சி அந்த சைக்கோ பைய பிடிச்சு வச்சுக்கிட்டு, நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யலடா உன்னோட தம்பியும் உன்னோட தங்கச்சியும் உயிரோடைய பார்க்க முடியாது, 2 பத்தியும் கொன்னுடுவே அப்படின்னு பண்ணி மிரட்டி இருக்கான். அதனால இந்த பொண்ணு மட்டும் பதட்டத்துல என்ன பண்றது தெரியாம தான் தங்கச்சியை ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக தான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருப்பா. ஆனா அதுக்குள்ளேயே ஸ்டேஷனுக்கு வழியிலே தான் அந்த சைக்கோ பையனோட வண்டி நிப்பாட்டிட்டு, நீ எங்க போற என்ன பண்ற அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதனால இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் தங்கச்சி உன்னால உயிரோடைய பார்க்க முடியாதுன்னு சொல்லவும் அதே டைம்ல தான் கான்ஸ்டபிள் வந்திருப்பாரு. என்ன விஷயம் கேட்டுப்பாரு. அப்ப இவளும் பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட நாய் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அப்போதைக்கு பொய்யா சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பையன் மறுபடியும் அவங்க 2 பேத்துக்கு போய் கால் பண்ணி ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பின்னாடி இருக்கிற அந்த இடத்துக்கு கரெக்டா 2 பேத்தி வர சொல்லி ஷாக் கொடுத்து அவங்கள மயக்கப்படைய வச்சு 2 பேத்தையும் இங்க இருந்து கடத்தி வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுருக்கான். கண் முழிச்சு பார்த்தா அது ஏதோ ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. அப்ப அவங்க கண்ணு முழிச்ச அடுத்த செகண்டே பக்கத்துல உள்ள போன் ரிங்கா இருக்கு. அதுல இந்த வீடியோ கால்ல இந்த சைக்கோ பையன் இவனோட தங்கச்சியும் அந்த பையனோட தம்பியும் தண்ணியில போட்டு முக்கு முக்கி, பாருங்க இப்ப நான் சொல்றதை அப்படியே செஞ்சா இவங்க 2 பேரும் பொழைச்சாங்க, இல்ல இந்த வீடியோ கால்ல அவங்க சாகிறத உங்க கண்ணால பார்த்து ரசிப்பீங்கன்னு இவங்களை செம்மையா மிரட்டி இருக்கான். மிரட்டி உங்களுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா அந்த டென்ட், அந்த டென்ட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லியிருக்கான். இவங்களும் போயிருக்காங்க. போயிட்டு பார்த்தா அங்க யாரோ ஒரு ஆள் அந்த சைக்கோ பைய கடத்தி அவங்களோட உடம்பு முழுக்க துணியை சுத்தி அவங்களுக்கு பக்கத்துலயே ஒரு கண்ணை வச்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ பைய வீடியோ கால்லயே இப்ப உங்க பக்கத்துல உள்ள அந்த கண் எடுத்து ஆப்போசிட்ல கட்டி போட்டுருக்கான் இல்லையா, அவனோட நெத்தியில பாயிண்ட் பிளாக்ல நீங்க பாயிண்ட் பண்ணி அவனை ஷூட் பண்ணி சாகடிக்கிறோம். அப்படி அவங்கள சாகடிச்சா இந்த பக்கம் தம்பியும் தங்கச்சியை விட்டுற அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் இந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி, இல்ல எங்களால முடியாது இது யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, இவங்களை எதுக்கு நாங்க கொலை பண்ணோம், எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா அவன் அந்த பக்கம் தம்பியும் தங்கச்சியும் அந்த தண்ணியில போட்டு முக்குன்னு முக்குறான். விட்டா கொன்னே போடுவான் போல. அதனால இவங்களும் வேற வழியில அந்த பிரஷரை தாங்க முடியாம பட்டான துப்பாக்கி எடுத்து அந்த பர்சனோட தலையில ஒரே போட அவள்தான் அவங்களோட சோழி பிடிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைக்கோ பையன் அவங்க 2 பேத்துக்கும் ஷாக் கொடுத்து மயக்கப்படைய வச்சு இவங்க ஒரு இடத்துக்கு வர சொல்லிருப்பா இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அவன் அங்க இருந்து எஸ்கேப்பா இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களும் வீட்டுக்கு போயிட்டு அந்த சைக்கோ தான் என்ன சொன்னானோ அதை அப்படியே செஞ்சுட்டு அப்ப நம்ம தம்பி வீட்டுக்கு வந்துருவான், தங்கச்சி வீட்டுக்கு வந்துருவான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க வர்றதுக்கு பதிலா ஒரு வீடியோ கால் உங்களுக்கு வந்திருக்கு. அப்பதான் ஒரே நேரத்துல அட்டன் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா இவங்க 2 பேரும் கண்ணை வச்சு ஒருத்தரை ஷூட் பண்ணி சாகடிச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே உள்ள சிசிடிவி கேமராவில ரெக்கார்டா இருக்கு. பொதக்குறைக்கு இவங்க அப்படி சுட்டு கொண்டதுக்கு அப்புறமா இப்ப அந்த சைக்கோ பைய உள்ள வந்துட்டு அப்படியே இவங்க சுட்டு கொண்ட அந்த நபர் யார் அப்படிங்கிற விஷயத்தை ஓபன் பண்ணி காட்டும் போது அப்பதான் இந்த பொண்ணு இவளோட தங்கச்சியை இவளே ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கானோ, இந்த அண்ணங்காரன் அவனோட தம்பியவே இப்படி ஷூட் பண்ணி சாகடிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. அவ்வளவுதான் இது தெரிஞ்சிருப்பே இந்த பொண்ணு, சார் என்னோட தங்கச்சி தான் சார் என்னோட உலகமே, அவளை என் கையால கொன்னுட்டு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருக்க சார் இவ சொல்றா. அதே மாதிரி அந்த பையனும், சார் அவன் என் தம்பி மட்டும் இல்ல சார், என்னோட பாதி உயிர் சார், அவ இல்லாத உலகத்துல வாழவே கூடாதுன்னு தூக்க மாட்டிட்டு சாகலான்னு முடிவெடுத்த சார். அப்ப நான் போயிட்டு நான் உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா இருக்கிற என்னோட அப்பா என்ன ஆவார் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சதுக்கு அப்புறமா தான் நான் சாக வேண்டாம்னு முடிவெடுத்தேன் சார், இல்லாட்டி எப்பயோ செத்துருப்பேன்னு இவ சொல்றான். அதே மாதிரி அதுக்கப்புறம் இந்த சைக்கோ பையனும் இவங்க 2 பேத்துக்கிட்ட நான் உங்களை மிரட்ட விஷயத்தை பத்தியோ இல்ல நீங்க உங்களோட தம்பி தங்கச்சியை கொலை பண்ண அந்த விஷயத்தை பத்தியோ போலீஸ் கிட்ட சொன்னா கடைசியா நீங்க தான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்றான். அதாவது சிசிடிவி கேமராவில இவங்க தானே ஷூட் பண்ணி சாகடிச்சிருப்பாங்க, அதனால அப்படி இந்த சிசிடிவி கேமரா வச்சு மிரட்டிருக்கான். இது இல்லாம உங்களுக்கே ஒரு டவுட் வரும், அவன் வீடியோ கால் தானே பண்ணான், அதனால தான் அவன் தம்பியும் தங்கச்சி தண்ணியில முக்கிறத நம்ம பார்த்தோமே, அப்ப அட் அ டைம்ல அவங்க எப்படி இங்க உட்காந்துருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அது ஒரிஜினல் வீடியோ காலே கிடையாது. ஜஸ்ட் இதுக்கு முன்னாடியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவங்க கூட பேசுறதுக்கு அது பர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க 2 பேத்தையுமே ஒன்னா உட்கார சொல்லிட்டு இப்ப இவங்களுக்குள்ள காமனா இருக்கிற ஒரே விஷயம் அந்த ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் மட்டும் தான். அதனால இந்த குரூப் போட்டோ காமிச்சு இந்த ஸ்கூலுக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதான்னு கேட்கும்போது தான் இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா அவங்க அடிக்கடி பாத்துக்கிட்டது இல்ல, பல வருஷம் கழிச்சு தான் இப்பயே மீட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப ஹீரோ சரி இந்த கொலையில உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இவ இல்ல சார் அப்படி எங்களுக்கு எதுவும் தோணல, நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் உங்களோட தம்பியோ தங்கச்சியோ கொல்லணும்னா அவனே அதை பண்ணிருக்கலாம், ஆனா உங்க கையாலே உன்னோட தம்பியோ உன்னோட தங்கச்சி எதுக்கு அவன் கொலைப்படணும், உங்களுக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வழியை கொடுக்கணும், அப்ப நான் அடிச்ச சொல்றேன் கண்டிப்பா உங்க 2 பேத்துக்குள்ள ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும், யோசிக்கன்னு சொல்லவும் இவங்களும் ரொம்ப நேரமா நல்லா யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்சு
காமிச்சிட்டு ஆப்போசிட்ல ஒரு குரூப் போட்டோ இருக்கு இல்லையா, அந்த குரூப் போட்டோல இருக்கிற ஒரே ஒரு ட்வின்னை மட்டும் கை காமிச்சு இவனோட பேரு பெஞ்சமின் சார், நடந்த அந்த கொலைக்கு இவன் மேலதான் எங்களுக்கு டவுட் இருக்குன்னு ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. அப்ப ஹீரோ அதை பார்த்து ஷாக்ல இருக்கிற டைம்லயே நம்ம மனோகர் உள்ள வந்து இங்க உட்கார்ந்திருக்க அந்த அக்காகரியும் தங்கச்சிகரியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ காமிச்சு அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த பொண்ணை நான் அடிக்கடி டீ கடையில பாத்துருக்கேன்னு சொல்றான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பா இல்லையா சார், அந்த பொண்ணு தான். அப்ப போட்டோ அப்படியே இந்த பொண்ணு கிட்ட காமிச்சு இவள உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தெரியும் சார், இவளோட பேரு சஞ்சனா, இவளும் எங்களோட கிளாஸ் பண்ணி தான், இந்த போட்டோல இருக்கா பாருங்க இவ சஞ்சனா, இவளுக்கு பக்கத்துல உள்ள அவளோட தங்கச்சி அஞ்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஹீரோ இந்த சான் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணி பாக்குறான், கால் போக மாட்டேங்குது. சரி இந்த பொண்ணோட அட்ரஸ் உனக்கு தெரியுமான்னு கேட்டா இந்த பொண்ணு எனக்கு பெசன் நகர் மட்டும் தான் சார் தெரியும், மத்தபடி இவளோட வீடு எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிறா. இப்போ ஹீரோ சரி நீங்க படிச்ச இந்த ஸ்கூல்ல என்ன விஷயம் ஆச்சு அதை அப்படியே என்கிட்ட சொல்லுன்னு கேட்கும்போது இவனும் சரி இந்த பொண்ணு சரி ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்க அப்படிங்கிறது கதை போக தான் தெரியும். இதெல்லாம் கேட்ட ஹீரோ சரி இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது, போறதா தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போடும், அண்ட் எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பும்போது இந்த மனோகர் சுரேந்தர் பையில நிப்பாட்டி ஆமா எனக்கு ஒரு டவுட், உன் தம்பிகாரனோட காலில் தான் அடிபடுச்சு, அவனோட காலில் தான் பிளேட் வச்சிருந்தாங்க, பட் அதே ஸ்டிச்சஸ் எப்பரா உன்னோட காலில் வந்துச்சுன்னு கேட்கும்போது சார் அது என் தம்பினா எனக்கு உசுறு சார், அவனும் நானும் ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், பார்க்க அச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்போம், பட் அவனோட காலில் மட்டும் அடிபட்டு இந்த தழும்பு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் சார் அதே தழும்பு என்னோட காலையும் இருக்கட்டுன்னு நானே கத்தி வச்சு கீறிக்கிட்டேன்னு சொல்றான். அதனால ஹீரோவா சரி சரி போன்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்டு மனோகர் கிட்ட இதை பாருங்க இவங்க சொல்றதுல பாதி உண்மை பாதி போய், அதனால எது உண்மை அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுசா தெரியணும்னா நம்ம அந்த பசங்க படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்களை பத்தி விசாரிச்சாதான் தெரியும். சரி சார் பட் இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிருக்காங்களே, இவங்களை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாமே, எதுக்கு வெளியில விட்டீங்கன்னு கேட்கும்போது இப்ப இவங்களை மட்டும் நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அந்த கொலைகாரன் அவனை நெருக்கிட்டோம்னு சொல்லிட்டு அலர்ட் ஆயிடுவான், அதுக்கப்புறம் அவனை பிடிக்கிறது கஷ்டம், அதனால தான் இப்போதைக்கு இவங்களை போகட்டும்னு விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த பசங்க படிச்ச இந்த ஸ்கூலோட பிரின்சிபலை பாக்குறதுக்காக போறாங்க. போயிட்டு சென்னையில கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 8 பேர் செத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க 8 பேரும் உங்களோட ஸ்கூல்ல படிச்ச பசங்க, ஒரே கிளாஸ்மேட்ஸா இருந்தவங்க. அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இதே போட்டோல தான் இந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கொலை பண்ண அந்த கொலைகாரன் இருக்கா, அவனோட பேரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடியே டீச்சர் பெஞ்சமின் அந்த கொலைகாரனோட பேரை கரெக்டா சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டாங்க. அதுல இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட புருஷனும் சேர்ந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண 2 வருஷம் கழிச்சு எதிர்த்து அவங்களோட ஸ்கூல்ல ஒரு 6 ட்வின்ஸ் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா அப்ப அந்த டைம்ல இது மாதிரி இவ்வளவு ட்வின்ஸ் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் டிவி அது இதுன்னு எல்லாத்துலயுமே இவங்களோட ஸ்கூலை பத்தியே பேசி பேசி இவங்க ஸ்கூல் செம ஃபேமஸ் ஆயிடுச்சாம். சோ அப்படி ஃபேமஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் இவளோட புருஷனுக்கு தெரிய வர இதே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவோன்னு எங்களோட ஸ்கூல்ல ட்வின்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அதுல ஒருத்தருக்கு மட்டும் ஃபீஸ் கொடுத்தா போதும், இன்னொருத்தர் ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆஃபரை விட்டதுக்கு அப்புறமா இவங்க ஸ்கூல்ல இன்னும் எக்கச்சக்கமான ட்வின்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸும் ஜாஸ்தி ஆனாங்க, வருமானமும் ஜாஸ்தி ஆச்சு. எஸ்பி மெட்ரிகுலேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்கூல் ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்கூலா மாறிச்சு. அப்போ ஒரு நாள் சென்னையில இந்த செஸ் டோர்னமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டோர்னமெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் கெஸ்டா போயிருக்கும் போது அங்கதான் ஃபர்ஸ்ட் இவங்க அந்த பெஞ்சமின் அப்படிங்கிற அந்த பையனை பாத்துருக்காங்க. சொல்ல போனா அவன் தான் அந்த காம்படிஷனோட வின்னரும் கூட. அண்ட் அவன் அந்த காம்படிஷனை முடிச்சுட்டு போகும்போது தான் அவன் சிங்கிள் கிடையாது, அவனுக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான். அண்ட் அவனோட பேரு பிரான்சிஸ் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எங்களோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்கன்னா பெஞ்சமினோட அந்த செஸ் ஆடுற திறமையை வச்சு எங்களோட ஸ்கூல் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும், இன்னும் ஃபேமஸ் ஆயிடும்னு அவங்களை எப்படியாவது எங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக ட்ரை பண்ணோம். ஆனா அந்த பசங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பசங்க, அவங்களுக்கு அம்மா அப்பா கூட கிடையாது, ஏதோ ரோட்ல ஒரு சின்னதா டென்ட் போட்டு தான் தங்கி இருந்திருப்பாங்க. அப்ப இவங்களும் வந்துட்டு இந்த பெஞ்சமினை கன்வின்ஸ் பண்ணி தன்னோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அவன் எனக்கு என்னோட பிரதர் பிரான்சிஸ் தான் முக்கியம், அவனை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது, உங்க ஸ்கூல்லையும் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும் போது தான் இந்த பிரான்சிஸ் மனதளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பையன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடிக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க இத்தனை டைம் சொல்லியும் அந்த பையன் முடியாதுன்னு சொல்லிட்டு பாருப்பா நீ மட்டும் எங்களோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ணினா உன்னோட பிரதர் பிரான்சிஸ்க்கு ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் கிடைக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் உடனே எங்களோட ஸ்கூல்ல ஜாயின் பண்ண ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வெளியில போயிட்டு இனிமே கஷ்டப்படக்கூடாது, ஸ்கூலோட ஹாஸ்டல்ல உங்களை தங்க வச்சு ஃப்ரீயாவே உங்களுக்கு சீட்டும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் பட்டோம். அப்ப அதுல இந்த பெஞ்சமின் இருக்காளியா, அவன் கொஞ்ச நாள்லயே நாங்க எதிர்பார்த்த மாதிரி செஸ்ல ரொம்ப பெரிய ஆளா வந்தான். அடுத்துன்னு எல்லா காம்படிஷன்லயுமே ஜெயிச்சான். அப்ப இவன் எப்படி செஸ்ல பெரிய ஆளா வந்துட்டு இருக்கும் போது அவனோட பிரதர் பிரான்சிஸ் இருக்காளியா, அவனுக்கு மனதளவுல பிரச்சனை இருந்தாலும் படிக்கிறதுல அவன் சரியான புலி, அவனை அடிச்சுக்க ஆளே இல்ல, கிளாஸ் ஃபர்ஸ்டும் அவன் தான், ஸ்கூல் ஃபர்ஸ்டும் அவன் தான். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தோட வளர்ச்சியை பார்த்து இந்த லேடியோட புருஷனும் மட்டும் தான் சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த கிளாஸ்ல படிச்ச மத்த ட்வின் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ரொம்ப பொறாமையா இருந்திருக்கு. போத குறைக்க இந்த ஸ்கூல்ல ஒரு நாள் இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு போல. அப்ப மத்த பசங்களா அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துருக்கும் போது இந்த பசங்க ரெண்டு பேர் மட்டும் மீசியை வரைஞ்சுக்கிட்டு பிரான்சிஸோட அப்பா நான் தான் பெஞ்சமின் சொல்றான், பெஞ்சமினோட அப்பா நான் தான் பிரான்சிஸ் சொல்றான். இப்படி சொல்லிட்டு பையன் எப்படி படிக்கிறான்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க பிரின்சிபலுக்கு ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டு பிரான்சிஸ் மேல எந்த கம்ப்ளைண்டும் இல்ல, அவன் சூப்பரா படிக்கிறான், அதே மாதிரி பெஞ்சமின் படிப்புலயும் சூப்பர் செஸ்லயும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை பார்த்து வழக்கம் போல இந்த ட்வின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாகிறாங்க. அதை தாண்டி அவங்களோட
பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பசங்களை பிடிச்சி திட்டுறது அடிக்கிறதுன்னு பாரு, அப்பா அம்மா இல்லாத பசங்க அவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க, ஆனா நீங்க படிக்க மாட்டீங்களா, கேம் ஆட மாட்டீங்களான்னு அவங்கள ரொம்ப திட்டுறாங்க. இதனால இந்த பிரான்சிஸ் மேலயும் பெஞ்சமின் மேலயும் பசங்களுக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. அதனால இந்த கோவத்துல பிரான்சிஸ் மட்டும் கிளாஸ்க்குள்ள தனியா இருக்கிற நேரமா பார்த்து இந்த அடங்காத பழுகெல்லாம் அவனை பிடிச்சி நீ ஒரு பைத்தியம் பைத்தியம் திட்டவும் அவன் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப அந்த விஷயம் பெஞ்சமினுக்கு தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். அதனால எவன்டா என் தம்பியை பைத்தியம் சொன்னதுன்னு கேட்டா, நாங்க தான் சொன்னோம், தனியா பேசிட்டு தானே அவன் பைத்தியம் தானே அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேச இவன் கோவத்துல அங்க இருக்கிற எல்லா படுகளையும் அட்டின்னு அடிச்சு உரிச்சிருவான். அதனால பிரின்சிபல் அவனையும் மத்த பசங்களையும் கூப்பிட்டு பிரான்சிஸ் இனிமே பைத்தியம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதானு பசங்களை மிரட்டிட்டு, அதே மாதிரி பெஞ்சமின் கிட்டயும் நீ ரொம்ப கோவப்படுற, உன்னோட கோவத்தை நீ அடக்கி ஆகணும்னு அவனை கிளாஸுக்கு வழியில முட்டி போட வச்சிருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப தன்னோட அண்ணனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரான்சிஸ் பார்க்கும்போது அவனுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. தன்னால அண்ணன் கஷ்டப்படுறானே ரொம்ப அழுதுருக்கான். அதுக்கப்புறம் சில மாசம் கழிச்சு இந்த செஸ் கேம்ல ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய போட்டி நடக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரின்சிபலுமே ஸ்டேட் லெவல்ல ஒரு செஸ் பிளேயர் தான். அதனால அவங்க தினமும் இந்த பெஞ்சமின் கூட விளையாண்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் எப்ப பாரு பிரின்சிபல் கிட்ட தோத்துட்டே இருப்பான். அதனால பெஞ்சமின் என்ன பண்றாடி, இப்படி எல்லாம் ஸ்டேட் லெவல்ல போயிட்டு விளையாண்டேன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வெளியில போயிடுவேன். அதுவும் இவ்வளவு தூரம் போய் நம்ம ஸ்கூல்ல அசிங்கப்பட்டு திரும்பி வரதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சோ நான் சார் கிட்ட பேசிக்கிறேன், நீ இந்த செஸ் காம்படிஷன்ல கலந்துக்க வேணா, இப்பயே கிளம்புன்னு சொல்லவும் இந்த பையன் இல்ல மேடம் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேக்குறான். என்ன சான்ஸ், இன்னொரு டைம் விளையாண்டாலும் அப்பயும் தோக்க தானே போற, இல்ல மேடம் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லவும் இவங்களும் சரி மறுபடியும் இந்த பையன் நம்ம கிட்ட தோக்க தான் போறான்னு நினைச்சுக்கிட்டு இந்த கேம் ஆண்டா ஒரு 7-8 மூவிலேயே டக்குனு இந்த பிரின்சிபலுக்கு இந்த பையன் செக் பண்ணிட்டு வச்சிடறான். அதை பார்த்து பிரின்சிபலே ஷாக் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அதாவது செஸ் விளையாடுறவங்க பொதுவா பிளான் ஏ பிளான் பின்னு சொல்லிட்டு 2 பிளான் தான் வச்சிருப்பாங்க. பட் பெஞ்சமின் மட்டும் 3ஆவது ஒரு பிளானை வச்சு அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரியே காய்களை நகர்த்துவானா. அப்படி நகர்த்தும் போது இதெல்லாம் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்ற விஷயம் எதுவுமே நமக்கு புரியாதான். ஆனா நம்ம தோத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவனோட உண்மையான பிளான் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஷ்பேக்ல ஏண்டா இவ்வளவு சூப்பரா செஸ் ஆடுற, ஆனா எதுக்காகடா தினமும் என்கிட்ட பட்டு தோத்துட்டே இருக்குன்னு கேட்கும்போது அவ சிரிச்சுக்கிட்டே, இல்ல மேடம் எனக்கு உங்களை பார்க்கும்போது என்னோட அம்மாவை பாக்குற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படி தோணும் போது என்னோட அம்மாவை எப்படி இந்த கேம்ல என்னால தோக்கடிக்க முடியும், என்னைக்கும் அவங்க தான் ஜெயிக்கணும், அதுக்காகத்தான் நான் தோக்குறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஆசை, எனக்கு உங்களை அம்மானு கூப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லவும் அவங்களுக்கு கண்ணே கலங்கிடுது. அதே டைம்ல திடீர்னு இப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற மொத்த கரண்ட் கட் ஆகவும் பெஞ்சமின் வேக வேகமா அவனோட தம்பியை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு ஓடிட்டு இருக்கான். ஒன்னா அந்த பையன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரூமுக்குள்ள கத்துன்னு கத்திட்டு இருக்க, இவனு வேக வேகமா மெழுகுபத்தியை பத்த வச்சுட்டு பயப்படாதா நான் உன் பக்கத்துல தான்டா இருக்கன்னு அவனை சமாதானப்படுத்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா தன்னோட தம்பிக்கு நிக்டோபோபியா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கான். அதாவது இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு இருட்ட பார்த்தாலே பயம், அதுவும் மரண பயம் ஏற்படுமா. சோ அதனாலேயே இந்த பிரான்சிஸ் எப்பவும் வெளிச்சமான இடத்துல மட்டும் தான் இருப்பான். அண்ட் அவனுக்கு இந்த மென்டல் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான காரணமும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மறுபடியும் இந்தியாலே ஒரு மிகப்பெரிய செஸ் டோர்னமெண்ட் வருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு நம்ம பெஞ்சமின் மட்டும் இந்த ஸ்கூல் சார்பா இந்த லேடியோட புருஷர் இருக்கா இல்லையா, அவர் கூட்டிட்டு ஏதோ வெளியூர் போவார் போல. அப்ப பிரான்சிஸையும் கூட கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பெஞ்சமின் சொல்றான். பட் அவர் தான் டே அதான் மேடம் இருக்காங்கல்ல அவங்க பாத்துப்பாங்க, நீ எதுக்கும் பயப்படாம என் கூட வா, நம்ம போயிட்டு இந்த ஸ்கூலுக்காக இந்த காம்படிஷனை வின் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சமின் பெரிய மனசே இல்லாம இந்த பிரான்சிஸை விட்டு பிரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வெளியூருக்கு போயிருக்கான். ஆனா அவன் அப்படிங்கிறது போனதுக்கு அப்புறம் இந்த பிரான்சிஸோட கிளாஸ் பசங்களுக்கு இவனை ஒம்பளுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அதனால அவனோட தலையில அடிக்கிறது, பேண்ட்டை கழட்டி விடுறது, பாத்ரூம்ல மேல தண்ணி ஊத்துறதுன்னு இல்லாத பொல்லாத கொடுமை எல்லாம் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் வெளியூர் போன இந்த பெஞ்சமினோ காம்படிஷன்ல ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு திரும்பி வரான். ஆனா அப்படி வந்தவங்க கிட்ட இந்த பிரான்சிஸ் பத்தி தான் இவனுக்கு நடந்த அந்த கொடுமையை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. ஏன்னா அப்படி திறந்தா இவன் மறுபடியும் சண்டை போடுவான், இவனுக்கு பிரின்சிபல் மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு அவன் அந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவான், அமைதியாவே இருந்துருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க 2 பேத்துக்கும் பர்த்டே வருது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த பிரின்சிபலோட புருஷன் தான் விஷ் பண்ணி கிளாஸ் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு ஏதோ லேப் கிளாஸ் போல, அதனால இந்த ட்வின்ஸ்ல பாதி பேரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கும் இன்னும் பாதி பேரு பிசிக்ஸ் லேபுக்கும் போயிருக்காங்க. அப்ப அங்குள்ள டீச்சர் 2 பேரு இந்த பிரான்சிஸ்க்கு இருக்கிற அந்த நோய் பத்தி, அதாவது அவனுக்கு இருட்ட பார்த்தா பயம், அவனால கொஞ்ச நேரத்துக்கு கூட இருட்டுக்குள்ள இருக்க முடியாதுமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறத இன்னொரு அகராதி பைய கேட்டுட்டு, அவனை பிரான்சிஸ் உன்னோட அண்ணன் எங்களை எப்படி அடிச்சிருப்பான், அதுக்கு இன்னைக்கு பழி வாங்குற பாருன்னு இந்த பிரான்சிஸும் மத்த கிளாஸ் பசங்களும் கெமிஸ்ட்ரி லேப்குள்ள இருக்கும்போது அதுல அவனுக்கு இந்த நோய் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவன் நேரா போயிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி மொத்த இடத்தையும் இருட்டா மாத்திடுறான். அவள்தான் பாவம். அப்படி மாத்துறதும் இந்த பையன் பயத்துல கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப இவன் கத்துறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு பெஞ்சமினும் வேக வேகமா ஓடி வந்து இந்த லேபோட கதவை தட்டி, டே என் தம்பியை விட்டுங்கடா, கதவை துறங்கடான்னு எவ்வளவு கத்தி பார்த்திருக்கான், கதறி பார்த்திருக்கான். பட் கடைசி வரைக்கும் கதவை அவங்க திறக்கவே இல்லை. பதக்குறைக்கு பாவம் அந்த பிரான்சிஸோ ரொம்ப நேரத்துக்கு கத்தி பயந்து அந்த பயத்துல மூச்சு விட முடியாம மூச்சு திணறி கடைசி அந்த லேபுக்குள்ளேயே கறக்கம் தட்டி கீழே வந்து செத்தே போயிடுவான். அப்ப அவனை கட்டி பிடிச்ச பெஞ்சமினும், டேய் உனக்கு என்னடா ஆச்சு, கண்ணத்துறன்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறான். அவன் எழுந்திக்கவே மாட்டேங்கிறான், ஏன்னா அவனோட உயிர் போயிடுச்சு. அதனால இந்த பிரின்சிபல் அடியும் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு அப்படியே அவனை மண்ணில் போட்டு புதைச்சதுக்கு அப்புறம் பாவம் இந்த பெஞ்சமினுக்கு என்ன படுதுன்னே தெரியல. பாக்குற இடம்லாம் இந்த பிரான்சிஸோட முகம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. கதறி எழுதிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் இந்த கிளாஸ் ரூம்
ரூமுக்குள்ள வந்துட்டு தம்பி கீறி வச்சிருக்கிற இந்த இன்ஜின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவனை பிரின்சிபல் ரூம்ல இருந்து கூப்பிடுறாங்க போல. அதனால அவனும் பொறுமையா அப்படியே வெளியில வந்துட்டு இங்க இருக்கிற எல்லா பழுகளையும் நல்லா பார்த்து முறைச்சிட்டு அப்படியே இந்த ரூமுக்கு போயிட்டு இருப்பான். அதே டைம்ல இந்த பக்கமும் ஒரு சிஸ்டர் வந்துட்டு இதுக்கப்புறம் இங்க பெஞ்சமின் இருக்கிறது நல்லது இல்ல, ஏன்னா இங்க அவன் இருக்க அவனுக்கு அவனோட தம்பி பிரான்சிஸோட ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால அவனை நான் என்னோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பெஞ்சமினும் வரான். வந்தா பிரின்சிபலும் ரொம்ப நல்ல விதமா, டேய் நீ எதுக்கும் பயப்படாத, உன் படிப்புக்கு உன்னோட ஃபியூச்சருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்கான். பட் அதை பெஞ்சமின் கண்டுக்காம அப்படியே அவனை பார்த்து செமையா முறைச்சிட்டு இருக்கான். காரணம் என்னன்னா அன்னைக்கு லேப்ல இவனோட தம்பி செத்து போனதுக்கு அப்புறம் இந்த லேடி வேக வேகமா ஓடி வந்துட்டு புருஷன் கிட்ட எங்க இந்த விஷயத்தை பத்தி உடனே நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அந்த பையன் அதை பாரு அப்படி இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம ஸ்கூலோட ரெப்புடேஷன் தான் போகும். அதே மாதிரி எனக்கு இந்த பெஞ்சமின் மேலையும் பிரான்சிஸ் மேலையும் பாசமோ கரிசனமோ கிடையாது. இந்த பெஞ்சமினோட செஸ் விளையாடுற அந்த திறமையை நான் எடுத்துக்கிட்டேன், ஒரு பிசினஸா பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கு அவன் இந்த ஸ்கூல்ல நான் ஃப்ரீயா படிக்க வச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி இந்த விஷயத்துல தேவையில்லாம அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு இவன் பொண்டாட்டியை திட்டிருக்கான். ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே பெஞ்சமினும் பார்த்துட்டு இருந்திருக்கான். சரி, அதுக்கப்புறம் பெஞ்சமின் எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எதையுமே மத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு அவனை வளர்த்த சிஸ்டர் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிருக்கான். அப்ப இந்த கிளாஸ்ல படிச்ச பசங்களோட அட்ரஸாவது கிடைக்குமான்னு கேட்கும்போது சரி வெயிட் பண்ணுங்க நான் அதை எடுத்துட்டு வரேன்னு இவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹீரோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறதா சொன்னீங்களே அவருக்கு என்னாச்சு? அது நாங்க பெஞ்சமினுக்கு பண்ண துரோகம்னு தெரியல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க ஸ்கூல் மொத்தமா தீப்பிடிச்சு எரிஞ்சு மொத்தமா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த இழப்பை தாங்க முடியாம என் புருஷன் குடிச்சு கடைசியா அந்த மனுஷன் செத்தே போயிட்டாருன்னு சொல்லி இந்த லேடி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில வந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பஞ்சமனோட தம்பி பிரான்சிஸ் இருக்கா இல்லையா, அவனோட பர்த்டே அன்னைக்கு தான் செத்து போனா அப்படிங்கிறதுனால தன்னோட தம்பியை கொண்டு அந்த கிளாஸ் பசங்களோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்களையும் கொல்லுவன்னு அந்த கரெக்ட் டேட்ல தான் கொலை பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அதனால ஹீரோ மனோகர் கிட்ட இப்ப செத்து போயிருக்காங்க இல்லையா இத்தனை பேத்தோட ஃபேமிலியை போயிட்டு பார்த்து உண்மையாவே செத்து போனது அவங்க தானா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அதே டைம்ல அஞ்சனா சஞ்சனா அதுக்கப்புறம் இந்த வீரன் தீரன் சொல்லிட்டு 2 ட்வின்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்குறதுக்காக போறேன்னு ஹீரோ இந்த பக்கம் கிளம்புறான். கிளம்பி நேரம் இவனை லவ் பண்ணிட்டு ஒரு பொண்ணு இந்த சஞ்சனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். போயிட்டு கதவை தட்டான். அவளோட அக்கா அஞ்சனா வரா. வந்துட்டு என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல, நான் தான் அஞ்சனா, தோ சஞ்சனா அங்க வர பாருங்கன்னு அவள் அப்படி கை காட்டுறதுமே இந்த பக்கம் ஹீரோ பார்த்த சஞ்சனாவும் ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் என்ன தேடி வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வண்டிக்கு பாருன்னு அவள் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி இதை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் உட்காருங்க அதை பத்தி சொல்றேன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் இந்த மனோகரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீங்க 2 பேரும் இப்போதைக்கு இங்க இருக்கிறதா சேஃப், அதனால உள்ள போங்க தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டு ஆமா ஆல்ரெடி இந்த சைக்கோவால கொலை செய்யப்பட்டவங்களோட ஃபேமிலியை போயிட்டு பார்த்து செத்து போனவங்க உண்மையாவே அவங்களோட ட்வின் தானா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண சொன்னேன், பண்றீங்களான்னு கேட்டா இவன் நான் போனேன் சார், போன அந்த சுரேந்திரக்கும் இந்த தாராங்கிற பொண்ணுக்கும் நடந்துச்சு இல்ல அதே விஷயம் தான் அவங்களுக்கு நடந்திருக்கு. இவங்களை கடத்தி இவங்களோட கைனாலேயே இந்த ட்வினை கொலை பண்ண வச்சிருக்காங்க. போதா குறைக்கு ஒரு சில பேரு அவங்களோட ட்வின் அதாவது அந்த பிரதரையோ சிஸ்டரையோ வந்து இந்த பிணவரையில பார்த்து அவங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எங்க அவங்க தான் தன்னோட ட்வின் அப்படிங்கிற உண்மையை சொன்னா தான் உள்ள போயிடுவோமோ, அவங்களை கொன்னதுக்காக நம்மள ஜெயில போட்டுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். இப்போ சரி நீங்க உள்ள அஞ்சனாவையும் சஞ்சனாவையும் பாத்துக்கோங்க, நான் மிச்சம் இருக்கிற வீர தீரன்னு சொல்லிட்டு ஒரு ட்வின் இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்கிறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நைட் டைம்ல ஒவ்வொரு வீட்டுக்கா போயிட்டு அந்த பழகளை பத்தி விசாரிக்கிறான். இப்போ ஒரு தாத்தா சார் நீங்க சொல்ற அந்த ட்வின்ஸ் இங்கதான் பார்க்க ஒரே மாதிரி இருப்பானுங்களே, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டுல தான் தங்கிருந்தாங்க, பட் அவங்க அப்பயே வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே சார், இப்போ ஏதோ மார்க்கெட்ல காய்கறி கடை போட்டுக்கு தான் கேள்விப்பட்டேன், நீங்க வேணா அங்க போயிட்டு விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லவும் ஹீரோ நேரா அங்க போறான். போயிட்டு அந்த கடையை பத்தி விசாரிக்கும் போது சார் நீங்க விசாரிக்கிற அந்த பசங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த கடை வித்துட்டாங்க சார், இப்போ ஏதோ எக்மோருக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல தங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், பட் அந்த வீட்டோட அட்ரஸும் எங்களுக்கு எக்ஸாக்டா தெரியாதுங்கிறாங்க. சரி போட்டோ போன் நம்பர் ஏதாவது தெரியுமான்னு கேட்டா அதுவும் தெரியாதுங்கிறாங்க. அதனால ஹீரோ இப்ப என்ன படுத்துன்னு புரியாம வீட்டுல முடிச்சிட்டு போது திடீர்னு ஒரு போன் கால். என்னன்னு பார்த்தா இந்த வீர தீரன்னு சொல்லிட்டு ஒரு ட்வின் இருக்காங்க இல்லையா அந்த ட்வின்ல ஒருத்தனை அந்த கொலகார பையை தேடி கண்டுபிடிச்சு அவனையும் ஒரு இடத்துல கொண்டு போட்டு எரிச்சிருக்கான். அதனால கமிஷனரே கடுப்பாயிட்டு என்ன அரவிந்த் நீங்களும் தான் அந்த ட்வின்ஸை தேடிட்டு இருக்கீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா அவன் மட்டும் எப்படி தேடி தேடி கரெக்டா கொலை பண்றான், இதுல இப்ப செத்து போனது வீரனா தீரனான்னு வர தெரியல சார். வீரன் சார் இது வீரனா, அது எப்படி அவன் தான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா இன்ட்ராகேஷன் ரூம்ல அன்னைக்கு இந்த ட்வின்ஸ்ல பாதி பேரு கெமிஸ்ட்ரி லேபுக்கும் பாதி பேரு பிசிக்ஸ் லேபுக்கும் போயிருப்பாங்க இல்லையா, இதுல இந்த பிரான்சிஸ் கொல்லப்பட்டது கெமிஸ்ட்ரி லேப்ல தான். அதனால அந்த ரூம்ல இருக்கிற பிரான்சிஸ் கொண்ட அந்த ட்வின்ஸ்க்கு தன்னோட இன்னொரு ட்வின்னை கொண்டா எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிற விஷயத்த காட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சைக்கோ பைய பிசிக்ஸ் லேப்ல இருக்கிற இன்னொரு ட்வின்னை ஒவ்வொருத்தரா கொண்டுட்டு இருக்கான். அதனால அந்த கணக்குப்படி பார்த்தா கண்டிப்பா இவன் வீரனா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறான். இப்ப கமிஷனரும் சரி உங்களுக்கு மேல இடத்துல இருந்து எவ்வளவு பிரஷர் வருது அப்படிங்கிற விஷயம் தெரியும், அதனால
அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்புறம் ஹீரோ என்ன பண்றாடா, இப்ப ஸ்டார்டிங் சீன்ல இவன் ஹேண்டில் பண்ற கேஸ ரஞ்சித்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் ஹேண்டில் பண்ணிருப்பான் இல்லையா. இப்ப அவன் ரெக்கவர் ஆயிட்டான் போல, உடம்பு நல்லா தீரிடுச்சு. அதனால அவனை பார்த்து அவன்கிட்ட பேசி அவனுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கும் போது அவன் ஒண்ணும் இல்ல சார், அன்னைக்கு எவனோட எனக்கு கால் பண்ணி இது மாதிரி வேளச்சேரிக்கு பக்கத்துல இன்னொரு படம் உனக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நைட் டைம்ல நான் அந்த படத்தை பாக்கிறதுக்காக போயிட்டு போது எனக்கு பின்னாடி ஒரு கார், அதாவது அந்த சைக்கோபாலோட கார் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கு. இவனோட கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமா அவன் தான். ஆனா அங்க ட்விஸ்ட் என்னன்னா, ஆக்சிடென்ட் பண்ண அவனே இவன் சாக கூடாது, இவன் பொழைச்சு கூட அப்படிங்கிறதுக்காக அவன் தான் என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டான். அதனால தான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்றான். சோ ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இந்த போலீஸ்காரன் சாக கூடாதுன்னு அந்த சைக்கோபாய் நினைச்சிருக்கான், ஆனா ஆக்சிடென்ட்டும் பண்ணிருக்கான். ஆனா அதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு போது அப்பதான் அந்த பிரின்சிபல் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோக்கு கால் பண்ணி, பாருப்பா இப்ப நான் சொல்ல போற இன்ஃபர்மேஷன் சரியா தப்பா, இதை நான் சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல, பட் எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இதனால பெஞ்சமினோட உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுடா, நான் அந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லவும் இவனும் ப்ராமிஸ் பண்ணி அந்த உண்மை என்னன்னு கேட்கிறான். அப்பதான் அவங்க, நான் அந்த பிரான்சிஸ் இறந்து போறதுக்கு அப்புறம் அவனை நான் என் பிள்ளையா தான் பார்த்தேன், அதனால ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா அவனோட சமாதிக்கு போயிட்டு அவனுக்கு மரியாதை செலுத்துற விதமா பூ வைப்பேன். ஆனா இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இன்னொருத்தர் வச்சிருப்பா இருப்பாங்க. சோ அது கண்டிப்பா பெஞ்சமினா மட்டும் தான் இருப்பான். அதுலயும் இன்னைக்குதான் அந்த பிரான்சிஸ் இறந்து போன நாள், அவனோட கல்லறைக்கு கண்டிப்பா பெஞ்சமின் வருவான். அதனால மேபி இன்னைக்கு நீங்க அந்த கல்லறைக்கு போனீங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம், இந்த பெஞ்சமினால இன்னொருத்தர் மறுபடியும் இப்படி சாக கூடாது, அதுக்காக இதை சொல்றேன்னு சொல்லி அவங்க போன் கட் பண்ண இப்ப ஹீரோ வேக வேகமா அந்த பிரான்சிஸோட கல்லறை கிட்ட வரான். அப்படி இவன் வர்ற அதே டைம்ல தான் அந்த பெஞ்ச் கார் வருது. உள்ள இருக்கிற அந்த சைக்கோபாயிலும் மாஸ்க்ல போட்டுட்டு கையில பொக்கையோட அந்த கல்லறை நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப அவன் கல்லறை கிட்ட போகும்போது அந்த பூ வச்சுட்டு அவனோட மாஸ்க் அப்படி கழட்டு போதான் இந்த பெஞ்சமின் உண்மையாவே யாரு, அவன் எப்படி இருப்பா அப்படிங்கிற விஷயமே தெரியுது. சோ அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ கூடவே சுத்திட்டு இருப்பான் இல்லையா, எஸ்ஐ மனோகர். அவன் தான் அந்த பிரான்சிஸோட அண்ணன் பெஞ்சமின். அப்ப அவன் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு கன் பாயிண்ட்ல ஒழுங்கா அந்த பக்கம் திரும்பிடாரு சொன்னா, அவன் அதுக்குள்ளேயே மாஸ்க் போட்டுட்டு டக்குனு ஹீரோட கையில இருக்கிற கண்ணையும் தட்டி விட்டுட்டு வெளியில நிக்கிற அவனோட கார் எடுத்துட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பான். ஹீரோ பின்னாடி வந்துட்டு அவனை வரட்ட ட்ரை பண்ணுவான், முடியாது, அங்கேயுமா ஆட்டம் காட்டி அவன் எஸ்கேப் ஆயிடுவான். இதுல ஹீரோக்கு வர அந்த மனோகர் பை தான் பெஞ்சமின் அப்படிங்கிற விஷயம் தெரியாது இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் இந்த சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் சேவ் பண்ணணும்னு அவனோட வீட்டுக்கே போயிட்டு வேக வேகமா கதவை தட்டா உள்ள இருந்து வர்றது இந்த பெஞ்சமின் பை தான். வந்துட்டு என்ன சார் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, மனோகர் பெஞ்சமின் இங்க பக்கத்து ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான், அஞ்சனாவுக்கும் சஞ்சனாவுக்கும் ஆபத்து, அவங்கள உடனே வேற இடத்துக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு இவன் வேக வேகமா மாடி கோடி போயிட்டு பார்த்தா அங்க இந்த மனோகர் பையா ஆல்ரெடி இந்த அஞ்சனாவையும் சஞ்சனாவையும் கட்டி போட்டு வச்சிருப்பான். அப்ப ஹீரோ பாத்துட்டு இருக்கிற டைம்லயே கம்பி வச்சு இவனும் ஹீரோ பாத்துட்டு இருக்கிற டைம்லயே கம்பி எடுத்து அப்படியே அவனோட தலையில ஒரு அடி அடிக்க அவள் தான் ஹீரோ மட்டையாடுறான். ஆனா அப்படி மட்டையானவன் மறுபடியும் கண் முடிச்சு பார்க்கும்போது அங்க சஞ்சனா மட்டும் தான் இருப்பா. அவளோட அக்கா அஞ்சனாவை காணோம், இந்த மனோகர் பைய கடத்திட்டு போயிட்டு இருக்கான் போல. அதனால ஹீரோ சிட்டில இருக்கிற எல்லா போலீஸையும் அலர்ட் பண்ணி எப்படியாவது அந்த மனோகரை பிடிச்சிருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போதே அப்பதான் வழியில இந்த சுரேந்தர் பைய சொல்லிருப்பா இல்லையா, எங்களை இந்த சைக்கோ பைய கடத்தி நாங்க கண்டுபிடிக்கும் போது ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து கண்டுபிடிச்சோம். அதே மாதிரியான ஒரு பில்டிங்கை இப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பா அந்த மனோகர் சைக்கோ பைய இந்த பில்டிங் கூட தான் அஞ்சனாவை கூட்டிட்டு போயிருப்பான்னு கெஸ் பண்ணி நம்ம ஹீரோ கன் பாயிண்ட்ல அந்த மனோகரை தேடிட்டு இருப்பான். அதே டைம்ல சஞ்சனாவும் அவளோட அக்கா ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பா. இப்ப ஹீரோ அப்படி தேடிட்டு இருக்கும் போதே திடீர்னு இந்த மனோகர் பையன் நம்ம ஹீரோட கையில இருக்கிற அந்த கண்ணை பிடிங்க பார்க்க இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சண்டையில இந்த மனோகர், அதாவது பெஞ்சமினோட கையில இருக்கிற இந்த துப்பாக்கி ரெண்டு பேத்துக்கும் நடுவுல வந்து விழ அது அந்த பெஞ்சமின் ஓடி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றா. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்த காட்டல. கட் பண்ணா மேல இருந்து நம்ம ஹீரோ அந்த சஞ்சனாவை கூப்பிட்டு, இந்த பாரு சஞ்சனா, அந்த பெஞ்சமின் லிப்ட் வழியா கீழே வந்துட்டு இருக்கான், வந்தானா கண்டிப்பா அவனோட அக்காவை கொன்னுடுவான், அதனால அதுக்கு முன்னாடியே நீ அவனை கொன்னுட்டுன்னு இவன் துப்பாக்கி அப்படியே சஞ்சனா கிட்ட தூக்கி போடும்போது இவளும் லிப்ட் கிட்ட ரெடியா நிக்கிறா. அண்ட் முன்ன பின்ன இவளுக்கும் அந்த கண்ணல யூஸ் பண்ணி பழக்கிறது இல்லையா, அதனால லிப்ட் ஓபன் ஆனதுமே கண்ணை மூடிட்டு அந்த பெஞ்சமினை ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவ பட்டான்னு கண்ணை வச்சு அப்படி ஷூட் பண்ண அதுக்கப்புறமா தான் காட்டுறாங்க உள்ள இருக்கிறது பெஞ்சமினே கிடையாது, இவளோட அக்கா அஞ்சனா. அவள்தான் அக்காவை தன்னோட கையாலே கொண்டுட்டு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க. அப்பதான் காட்டாங்க மேல நம்ம ஹீரோவும் இந்த மனோகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது கண்ணை வேகமா ஓடி போய் எடுத்தது நம்ம ஹீரோ தான். அப்ப அவன் அப்படி எடுக்கும்போது அவனோட ஷர்ட் லைட்டா விலகி இருக்கும். ஆனா அப்படி விலகும் போது தான் அவனோட நெஞ்சில பிரான்சிஸ்னு கத்தினால கீறப்பட்டிருக்கிறத இந்த மனோகர் போய் நோட் பண்ணுவான். அதனால அட பாவி நீ தான் பிரான்சிஸ் ஆடான்னு கேட்கும்போது பிரான்சிஸ் இல்லடா பெஞ்சமின் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் லிப்ட் ஆன் பண்ணி விட்டுருப்பான். சஞ்சனாவோட கையில கண்ணை கொடுத்துருப்பான். கொடுத்து அவ கையாலேயே அவளோட அக்காவோட சொல்லி முடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ்கார ரஞ்சித் இருக்கா இல்லையா, அவனுக்கு நம்ம ஹீரோ தான் பெஞ்சமின் அப்படிங்கிற விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலங்க. கரெக்டா மனோகர் கிட்ட வந்துட்டு பெஞ்சமின் எங்கன்னு கேட்கும்போது நம்மால் செம மாசா அப்படியே இந்த லிப்ட்ல இருந்து கீழே இறங்கி அழுதுட்டு இருக்கிற அந்த சஞ்சனாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த போலீஸ்காரர் ரஞ்சித்துக்கு முன்னாடி கையை தூக்கி அப்படியே சரண்டாங்க. அவள்தான் கடைசியா பெஞ்சமின், அதாவது நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இன்ட்ராகேஷன்ல இந்த ரஞ்சித் பையன் தான் பேசிட்டு இருக்கான். இது மாதிரி ஏதோ சின்ன பசங்க அப்போ அந்த வயசுல தெரியாம பண்ண இந்த கொலைக்கு இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு பழி வாங்கணும்னு கேட்கும்போது செத்து போன என் தம்பிக்கும் அப்ப இருந்த அந்த பசங்களுக்கும் ஒரே வயசு தானே,
தானே, அதனால இதுல என்னால பாரபட்சம் பார்க்க முடியாதுங்கிறான். இல்ல பெஞ்சமின், நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்துற. இல்ல, அந்த பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது தப்புன்னு தான் தோணும். இந்த பக்கம் வந்து பாருங்க, என்னோட கோவம் உங்களுக்கு புரியும். இது கோவமா? இத்தனை வருஷமா எப்படி அந்த பசங்க மேல உனக்கு கோவமே குறையாம இருந்திருக்கு? சொல்ல போனா கோவம் குறையல, நாளுக்கு நாள் அதிகரிச்சது. ஏன்னா பிரான்சிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கைய நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இவங்க அதை நிஜத்துல எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் நான் என்னோட தம்பியை விட்டு நான் அங்க நரக வேதனை அனுப்பிச்சுட்டு இருக்கும் போது மத்தவங்க எல்லாம் செஞ்ச தப்ப மறந்து ஒரு சின்ன பையனை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த லட்சியம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்ப அதை பார்க்கும்போது தான் எனக்கு பயங்கரமான கோவம் உண்டாச்சு. அவங்கள கொல்லும் நினைச்சேன். பட் ஒருவேளை நான் ஒரு காமன் மேனா இருந்தா அவங்க எல்லாம் கொலை பண்ணா கண்டிப்பா நான் மாட்டிப்பேன். ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. அதனால தான் கஷ்டப்பட்டு படிச்சு IAS ஆபீசர் ஆகிறதுக்கான போஸ்டிங்கும் கிடைச்சு, அது வேணா நான் IPS இருக்கேன்னு போலீஸ் சர்வீஸ்க்குள்ள வந்தேன். ஏன்னா என்னோட பிளான் இங்க இருக்கிற அந்த ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணும்போது மத்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் வராது. அதை தாண்டி அந்த கொலை நடக்கிற கேஸ நானே எடுத்து நடத்தினா உலகத்துல எவ்வளவு பெரிய புத்திசாலி வந்தாலும் என்ன கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதுக்காகத்தான் வெளியூர்ல இருந்தனா சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு என் தம்பியோட சாவுக்கு காரணமான எல்லாத்தையும் தேடினேன். ஆனா அதுல சஞ்சனா அஞ்சனா அப்புறம் அந்த வீரதீரன் இவங்க 2 பேர்த்த பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. ஆனா அப்படி அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கேஸுக்குள்ள ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கூலை கொண்டு வரணும். பட் அதுக்கு முன்னாடி நான் பண்ற அந்த கொலை கேஸ நானே ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்வின்ஸ்ல ஒருத்தனை கொன்னு அவனோட பிணத்தை என்னோட லிமிட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி நான் போட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கமிஷனர் இந்த கேஸை தூக்கி உங்ககிட்ட கொடுத்துட்டான். அதுல இந்த சுதாகர் இருக்கா இல்லையா, அவனை ஒருவேளை நம்ம ஹீரோ கொல்லும்போது அந்த கேஸ அப்போ அந்த ரஞ்சித் ஹேண்டில் பண்ணிருந்தானா அவன் காலில் உள்ள அந்த பிளேட்டை வச்சு நம்ம ஹீரோ யாரு என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நோண்டி எடுத்திருப்பான். சோ அதுக்கு முன்னாடி அவன் அந்த கேஸ்ல இருந்து தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ அவனோட காரை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறமா தான் அந்த கேஸ் இவனோட கைக்கு வந்திருக்கும். பட் அதுலயும் இந்த போலீஸ்கார அடிபட்டு கிடத்தப்போ ஹீரோ அவனை காப்பாத்துறதுக்கான காரணம் இந்த கொலைக்கும் இந்த போலீஸ்காரனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அதனால தான் அவனோட உயிரை நம்ம ஹீரோ காப்பாத்தி விட்டுருப்பான். இப்ப கடைசியா ஹீரோட கைக்கு இந்த கேஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சுதாகரையும் இந்த மீராவையும் கூட்டு இவங்களோட ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள போட்டு ஹீரோ பிளான் பண்ணபடியே அந்த ட்வின் பேர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கூலை இந்த கேஸ்க்குள்ள இழுத்துட்டு வந்திருப்பான். இழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பிரின்சிபல் லேடியை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா லிஸ்டையும் வாங்கி அதுல ஃபர்ஸ்ட் இந்த தீரன் வீரன் இருக்கான் இல்லையா, அதுல தீரனை போட்டு தள்ளிருப்பான். இப்படி இதெல்லாம் பண்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பட் நான் உன்னை பார்க்க வந்த இல்லையா, அதுக்கப்புறமா தான் உனக்கு என் மேல எப்படி ஒரு டவுட் வந்துருச்சு. சோ உன் டவுட்டை என்கிட்ட இருந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனோகர் அந்த கேம்குள்ள கூட்டிட்டு வந்தேன். அதாவது ஹீரோ இந்த மனோகர் பையலுக்கு போன போட்டு பாரு, நான் சொல்ற விஷயத்தை அப்படியே பண்ணல, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற ஒரே பிள்ளைக்கு நீ கருமாதி பண்ண வேண்டியதா இருக்கும், அவனை நான் கொன்னு புதைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருக்கான். சோ அதுக்கு பயந்துதான் மனோகர் ஹீரோ சொன்னபடியே அந்த பொக்கே கலர்ல வைக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்ப ஹீரோவை அவனை பிடிக்கிற மாதிரியே ட்ரை பண்ணி அவனை வேணும்னு தப்பிக்க விட்டுட்டு மனோகரோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஆக்சுவலி இந்த சஞ்சனாவையும் அஞ்சனாவையும் கட்டி போட சொன்னதே நம்ம ஹீரோ தான். அதாவது நீ இப்படி கட்டி போடணும், அப்ப அரவிந்த் அங்க வருவான், அவனோட தலையில கம்பியை வச்சு அடிச்சுட்டு அந்த பழைய பில்டிங்க்கு கொண்டு போ அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிருப்பான். அதை மனோகர் செஞ்சிருப்பான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரஞ்சித்தும், டேய் நீ இவ்வளவு விஷயத்த தெளிவா பார்த்து பண்ணல, ஆனா கடைசியா என்கிட்ட எப்படி மாட்ட தெரியுமா, எனக்கு ஏன் தெரியுமா அவன் மேல டவுட் வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ யூஸ் பண்ண ஒரு சின்ன லைட்டர் தூக்கி காட்டான். என்னன்னா நம்ம ஹீரோ இவனோட வீட்டுக்கு வரும்போது எதிர்ச்சியா தம் அடிச்சுக்கிட்டே அவனோட லைட்டர் முன்னாடி வச்சிருப்பான். அதை அவன் நோட் பண்ணிருப்பான். அண்ட் இப்ப இங்க பார்த்த அந்த லைட்டர் தான் நம்ம ஹீரோவனை முன்னாடி சீன்ல ஆக்சிடென்ட் பண்ணி இவன் கார்லயே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்கும் போது அந்த கார்லயே அந்த லைட்டர் அவன் பார்த்திருப்பான். அப்ப கூட லைட்டா தான் டவுட் வந்திருக்கும். பட் அந்த டவுட்டை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாமே ஹீரோ பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோண்டி பார்க்கும்போது அவன் இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல இருந்தாலும் அவனை வளர்த்த அந்த பேரண்ட்ஸ் அவனோட உண்மையான பேரண்ட்ஸே கிடையாது, அவனை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து இந்த ரஞ்சித் பையன் ஹீரோவோட வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது எல்லாமே ஏதோ ட்வின்ஸ் யூஸ் பண்ற மாதிரி 2 பிரஷ் 2 பேஸ்ட், ஏன் போட்டுக்கிற துணி கூட எல்லாமே டபுளா இருந்திருக்கும். ஏன் கடைசியா நம்ம ஹீரோவும் அவனோட தம்பி பிரான்சிஸும் சேர்ந்து இருக்கிற அந்த போட்டோவே கண்டுபிடிச்சிருப்பான். சோ அப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா இதுக்கு தான் ஆட்டம் ஆடக்கூடாது, உன் கிட்ட கூட யாரும் வர முடியாதுன்னு நினைச்சல, ஆனா பாத்தியா நான் வந்துட்டேன், யானைக்கும் அடிசருக்கும் பெஞ்சமின், அத நீயும் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் இப்போ நீ எத்தனை பேர்த்த கொலை பண்ணல, அதுக்கு கண்டிப்பா உனக்கு கோர்ட்ல தூக்கு தான் கிடைக்கும்னு சொல்லும் போது அவன் சிரிச்சுட்டு, சார் என் தம்பி செத்தப்பவே நானும் செத்துட்டேன், அதனால இப்போ உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஜஸ்ட் பிணம் தான் சொல்றான். அதுக்கப்புறம் கேஸ் கோர்ட்டுக்கு போது கோர்ட்டு ஹீரோ செஞ்ச தப்புக்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த ரஞ்சித்தும் மனோகர் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஐயா உனக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல சார், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தானே சார் பெஞ்சமினும் அவனோட தம்பி பிரான்சிஸ் யாராவது கஷ்டப்படுறான், 2 ஒண்ணு தானே சார் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போதே திடீர்னு ஒரு பையன் வந்து இவங்க மேல அடிக்கிறான். வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல பேங்க்ல கொள்ளடிச்சிருப்பான் இல்லையா, அந்த கேங் லீடர் தான். அதனால டேய் நீ வீரன் தானே, நீ நேரத்துக்கு ஜெயில இருக்கணுமே, என்னடா பண்ணன்னு கேட்டா, சார் இல்ல சார் அது நான் இல்ல, என்னோட அண்ணன் தீரன், என்னோட பேர் தான் சார் வீரன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அப்பதான் காட்டாங்க ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ இந்த பேங்க்ல கொள்ளடிச்சவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அப்ப ஆக்சுவலி அரெஸ்ட்
கொண்டு போனது இந்த தீரனை தான். அப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு போது இவன் யாருக்கும் தெரியாம அங்க இருக்கிற சிவருக்கு பின்னாடி மறைச்சிட்டு இருப்பான். அதனால இந்த ரஞ்சித்துக்கும் சரி மனோகருக்கும் சரி முகமெல்லாம் வேர்க்குது. ஐயோ இப்ப ஹீரோ வேற ஜெயிலுக்குள்ள போயிருக்கான். அந்த ஜெயிலுக்குள்ள தான் இவனோட அண்ணனும் இருக்கா இல்லையா? அதனால டே உன்னோட பர்த்டே எப்படான்னு கேட்கும்போது அவன் இன்னைக்கு தான் சார் என்னோட பர்த்டேங்கிறான். அவள்தான் ஹீரோ பிளான் போட்டு தான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு கண்டுபிடிச்சு வேக வேகமா அந்த அண்ணன் காப்பாத்த ஓடிட்டு இருக்க டூ லேட். நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடி அடின்னு அடிச்சு தண்ணியில முக்கிய அவனோட சோழியை முடிச்சுட்டான். அப்புறம் அப்படியே கெத்தா ரஞ்சித்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் அப்படி பாக்குறேன்னு ஒரு பிளாஷ்பேக் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அண்ணன் தம்பி பத்தி விசாரிக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போகும்போது அவனுங்க இவன் திருமண நேரமா பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கிற விஷயத்தை நோட் பண்ணி டேய் அவனுங்களை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா இப்பயே சொல்லிடுங்க, இல்லாட்டி ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உன்னை வெளுத்து எடுத்துருவோன்னு சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா அவனுங்க சார் நீங்க தான் அந்த அண்ணன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனீங்களே சார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால எப்படியாவது ஜெயிலுக்குள்ள போகணுன்றதுக்காகவே இந்த ரஞ்சித்தை காலை கூட்டிட்டு வந்துட்டு போது அவன் நம்ம ஹீரோவோட லைட்டை பார்த்துட்டான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அவன் கூட உட்காந்து பேசிட்டு போது அவன் கண்ணில் படுற மாதிரி இந்த லைட்டை வச்சிருப்பான். இவன் மேல டவுட்டை இவனே வர வச்சிருப்பான். அப்படி வர வச்சு இவனை போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயிலுக்குள்ள தூக்க கைதியா வந்து கடைசி அவன் கொல்ல நினைச்ச இவன் தம்பியோட சாவுக்கு காரணமான அந்த 10 ட்வின்ஸையுமே கொலை பண்ணிட்டான். பண்ணிட்டு என்ன சொன்னீங்க யானைக்கு அடிசு இருக்குமா, அது யானைக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த மனோகர் பக்கமா திரும்பி அவனோட நெஞ்சில கை வச்சு புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப மனோகருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. ஏன்னா இப்ப நான் சாக போறேன், அதனால நான் அப்படி செத்ததுக்கு அப்புறம் என்னோட இதயத்தை எடுத்து உன்னோட இதயத்துக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கோ, உன்னோட பையனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தப்பு செஞ்சவனை மன்னிக்க சொல்றீங்க, பாதிக்கப்பட்டவனை மறக்க சொல்றீங்க, பட் என்னால மன்னிக்கவும் முடியல மறக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு டேப்லெட்டை சாப்பிடுறான். அவனோட உயிரை விடுறான். அதே மாதிரி இந்த பிரின்சிபல் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம ஹீரோ போறதுக்கு முன்னாடி ஒரு கவரை கொடுத்துட்டு போயிருப்பான். அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அம்மான்னு போட்டிருக்கும். சோ நம்ம ஹீரோ தான் பெஞ்சமின் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த அவள் தான் படமும் முடிச்சு. ஆனா ஒரு டவுட் உங்களுக்கு வரும், நம்ம ஹீரோ தான் ஒரு போலீஸ்காரனாச்சே, அவனே டைரக்டர் ஜெயிலுக்குள்ள வந்து அவனை ஈஸியா கொண்டிருக்கலாமே, எதுக்கு அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டோன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு அவன் தம்பி செத்தப்பையும் அவனு செத்துட்டான், இவங்களை கொல்லும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தான். ரெண்டாவது இவன் செத்தாதான் இவனோட இதயம் மனோகருக்கு கிடைக்கும், அவனோட பையன் கூட சந்தோஷமா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீரோ இந்த முடிவு எடுத்திருப்பான். சோ சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ